ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மௌ வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. அம்புருவ நெடுங்கண் அலர்மகளை வரையகளத்தமர்ந்து மல்லல் கொம்புருவ விளங்கண மேலிலங்கன்று கொண்டெறிந்த கூத்தர் போலாம் வம்பலரும் தன்சோலை வன்சேரை வாணுந்து கோயில் மேய எம்பெருமான் தாழ் தொழுவார் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே. 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருச்சேரை என்று சொல்லக்கூடிய சாரக்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணத்தினாலே சொல்லப்பட்ட ஸ்தல புராணத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் முதல் அத்தியாயம் முடிய பார்த்தோம். தற்போது பிரம்மாண்ட புராணத்திலே நாரதருக்கும் ருத்ரனுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்வாதத்தில் உரையாடலில் சாரக்ஷேத்திர மகாத்மியம் என்கிற பெயரிலே உள்ள திருச்சேரையினுடைய ஸ்தல மகாத்மியத்தில் 2வது அத்தியாயத்தை அனுபவிக்கப் போகிறோம். முதல் அத்தியாயம் முடியறச்ச நாரதர் ருத்ரனை கேள்வி கேட்டார். காவேரி எதற்காக இந்த க்ஷேத்திரத்துல எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ணினாள் அப்படின்னு கேள்வி. அதற்கான பதிலை ருத்ரன் நாரதருக்கு சொல்றார். ஒரு காலத்தில் விந்திய மலையினுடைய தாழ்வாரத்தில் நதி தேவதைகள்லாம் ஒன்னா உட்கார்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தா. அப்போது அந்த விந்திய மலை தாழ்வரையிலே கங்கை, காவிரி முதலான அனைத்து புண்ணிய நதிகளும் விளையாடி கொண்டிருந்த போது அந்த வழியா விஸ்வாவசுன்னு சொல்லக்கூடிய ஒரு கந்தர்வன் போனான். ஸ்வர்க்கத்தை நோக்கி போய்கொண்டிருந்த அந்த கந்தர்வன் வெறுமை வாழை பார்த்து நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். கைகூப்பி நமஸ்காரம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் போனா விட்டு இவாளுக்குள்ள ஒரு சர்ச்சை வந்தது. அந்த கந்தர்வன் யாருக்கு நமஸ்காரம் பண்ணினான்? நிறைய நதி தேவதைகள்லாம் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் நமஸ்காரம்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல, வெறும நமஸ்காரம்னு கையை கூப்பிட்டு போயிட்டான். யாருக்கு நமஸ்காரம் பண்ணினான்னு தெரிஞ்சுக்கணும் இவாளுக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவன் எனக்கு தான் நமஸ்காரம் பண்ணினான், எனக்கு தான் நமஸ்காரம் பண்ணினான்னு வாத பிரதிவாதமா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டா. இவா இப்படி சண்டை போட்டு இருக்கிறச்சையே போன கந்தர்வன் திரும்ப அந்த வழியா வந்தான். எதுக்கு நாமளா பேசிட்டு இருக்கிறது, அவனையே கூட்டு கேட்டு விடலாம் அப்படின்னு, ஹே கந்தர்வனே விஸ்வாவசு, நீ கைய கூப்பி நமஸ்காரம்னு சொன்னையே, அது யாருக்கு, யார நீ நமஸ்காரம் பண்ணினேன்னு கேட்டா. அதுக்கு விஸ்வாவசு சொன்னான், நதிகளுக்குள் யார் உயர்ந்தவளோ அவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னா. இன்னமும் வாதம் அவளுக்குள்ள ஜாஸ்தியா போயிடுச்சு. சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அங்க இருந்து நான் தான் உயர்ந்தவள், நான் தான் உயர்ந்தவள்னு ஒரு நதியும் தனக்குரிய பெருமையை சொல்லி கொண்டு மத்தவாளுக்கு இல்ல நமஸ்காரம் எனக்கு தான் பண்ணினா அப்படின்னு வாதாட ஆரம்பிச்சுடுத்து, கிளைம் பண்ண ஆரம்பிச்சுடுத்து. சின்ன சின்ன நதிகள் மற்ற நதிகள்லாம் நமக்கு அந்த அளவுக்கு பெருமை இல்லை, இங்க இருக்கிற கங்கா காவிரி வாழை காட்டிலெல்லாம் நமக்கு ஒன்னும் ஒரு பெரிய வசதி ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவாவா விலகின்ட்டா போட்டியில இருந்து. கடைசி மட்டும் கங்கைக்கும் காவிரிக்கும் மாத்திரம் சண்டை ஓயவே இல்லை. பாக்குறவா பயப்படும்படியா இவா சண்டை நீண்டுட்டே போறது. கடைசியா கங்கை சொன்னா காவிரியை பார்த்து, ஹே காவிரி, நீ கோபத்தினால ஏதோ வாதம் பண்ணிட்டு இருக்க, நான் சர்வலோகங்களுக்கும் சுவாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திரிவிக்ரமாவதாரம் பண்ணின போது அவனுடைய திருவடிகள்ல இருந்து உண்டான அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான என்னை விட நீ வசந்தவ கிடையாது. அதை நீ நன்னா புரிஞ்சுக்கணும். எத்தனை காலம் நீ பேசிட்டு இருந்தாலும் நீ வசந்தவள் ஆகிவிட முடியாதுன்னு தீட்டு சொல்லிட்டா. இதை கேட்ட உடனே காவிரிக்கு அப்படியே கோபம் பொங்கி போயிடுத்து. கண்கள்லாம் சிவக்கிறது, உதடெல்லாம் துடிக்கிறது. ஆனாலும் அவ சொல்றது சரிதானே, இருந்தாலும் இவளால ஏத்துக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணினா, தேவர்களுக்கெல்லாம் பிதாமகனாக இருக்கக்கூடியவர் பிரம்மா. தேவர்கள்ல முதல் தேவன் அவர் தான். அவரண்ட போலாம். அவரண்ட போய் நம்ம 2 கட்சி வாதத்தையும் சொல்லலாம். யார் பக்கம் பிரம்மா தீர்ப்பு சொல்றாரோ அதுதான் சரின்னு 2 பேருமே ஏத்துக்கணும் அப்படின்னு இவாளுக்குள்ள பேசிட்டு கங்கையும் காவிரியும் பிரம்மலோகத்துக்கு போனா, சத்தியலோகத்துக்கு போனா. அங்க பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் பிரம்மாவன்ட்ட சொன்னான். ஹே பிரம்மதேவா,
நீதான் இதுக்கு சரியான நியாயத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டா பிரம்மா சொன்னார், ஹே காவேரி, கங்கை சொன்ன விஷயம் அத்தனையும் சத்தியமானது. அவள் எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்திலிருந்து தோன்றியவள், பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அவள். அவள் தான் எல்லா நதிகளை காட்டிலும் உன்னை காட்டிலும் உசந்தவள். இதுல ஒன்னும் சந்தேகமே வேண்டாம். உனக்கு உன்னுடைய மன சமாதானத்துக்காக கங்கைக்கு எப்படி பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்த சம்பந்தம் வந்தது, கங்கை எப்படி இவ்வளவு பெரிய உசந்த புண்ணிய நதியானான்ற விவரத்தை சொல்றேன் கேளு அப்படின்னு பிரம்மா சொல்ல ஆரம்பித்தார். மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரகுல அரசன் பல ராஜ்யங்களை பல லோகங்களை சண்டையில ஜெயித்து அவன் ஆண்டுண்டு வந்தான். அந்த மாதிரி ஸ்வர்கலோகத்தையும் கூட அடைந்தான். தேவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்து தேவர்களை அடக்கி ஆண்டு ஸ்வர்கலோகத்தை கைப்பற்றி அங்கும் தன்னுடைய கொடியை நட்டு அங்கு ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தான். இப்படி மகாபலி 1000 தேவ வருஷங்கள் இந்திரலோகத்தை ஆண்டு கொண்டு வந்தான். அப்போ மகாபலிக்கு பயந்துண்டு இந்திரன் கோட்டான் ரூபத்துல மாறி மர பொந்துல மறைஞ்சு வசிச்சுட்டு இருந்தான். அந்த அளவுக்கு மகாபலின்னா தேவர்களுக்கு பயம். இந்த 1000 தேவ வருஷங்களும் தேவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டு பயமுறுத்தி கொண்டிருந்தான். எப்போ மகாபலியால யாருக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு எல்லாரும் அடி வைத்து பிடிச்சுட்டு இருந்தா. அந்த சமயம் தேவர்களினுடைய தாயான அதிதி தேவி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தபஸ் பண்ணினான். அவளுடைய பக்திக்கு மெச்சின பெருமாள் அவள் கண் முன்னால வந்து நின்னர். சங்க சக்கர கதாபாணியா அவளுக்கு சேவை சாதிச்சார். பெருமாளை சேவிச்ச சந்தோஷத்தோட அவ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணினா. பெருமாள் எதற்காக என்ன குறித்து தபஸ் பண்ணீங்கோ சொல்லுங்கோ, என்ன வரம் வேணாலும் தரேன்னு பெருமாள் சொல்ல, நீ எனக்கு புத்திரனாக ஆக வேணும், நீ எனக்கு குழந்தையா வந்து பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சா அதிதி. நீ என்னுடைய புத்திரனாக வந்து பிறந்து என்னுடைய மற்ற குழந்தைகளான தேவர்கள் இருக்காளே அவளை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற மகாபலியை ஜெயித்து அடக்கி பழையபடி என்னுடைய குழந்தைகளான தேவர்களை அவளுடைய ராஜ்யத்துல ஸ்தாபிக்கணும். எம்பெருமானே, நீர் என்னுடைய புத்திரனாக அவதாரம் பண்ணி மகாபலியை ஜெயிச்சுடும், மகாபலியை தோற்கடிச்சுட்டு அவன் ஆண்டு இருக்கிற தேவலோகத்தை பழையபடி இந்திரனே ஆளும்படியா பண்ணணும்னு வரங்கேட்டா. பெருமாள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அதிதிக்கும் காஷ்யப மகரிஷிக்கும் பிள்ளையாக வாமனன் என்கிற பெயரிலே அவதாரம் பண்ணினார். அதுதான் வாமன அவதாரம். அந்த வாமனன் சொல்லக்கூடிய எம்பெருமான் அவதார புருஷன் சித்தாசிரமத்தில் பல காலம் தபஸ் பண்ணி கொண்டு வந்தான். அப்படி தபோனுஷனான அந்த எம்பெருமான் வாமனன் ஒரு நாள் மகாபலின்னு சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி வேதத்திலே சொல்லப்பட்ட விஸ்வஜித்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய யாகத்தை பல இடங்களில் பண்ணினான். அப்போ நிறைய பிராமணர்களுக்கு கோதானம்னு சொல்லக்கூடிய பசுக்களை தானம் பண்றது, பூதானம்னு சொல்லக்கூடிய பூமி தானம் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தான். அந்த சமயத்துல இதுதான் அதிதி தேவியினுடைய வரத்தை நாம சாபல்யப்படுத்தி மகாபலியை தோற்கடித்து இந்திரனை பழையபடி அவனுடைய ஸ்தாபனத்திலே பிரதிஷ்டை பண்ணுவதற்கு சரியான சமயம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி விஸ்வதியாகம் பண்ணிருக்கிற மகாபலியினுடைய யாகசாலைக்கு போனால் பிராமணனான நமக்கும் வேண்டிய தானங்களை தருவான். அப்படி அவனிடத்திலே இந்திரனுடைய ராஜ்யத்தை அவனுக்கு பழையபடியா ஒப்படைச்சிடணும்னு பெருமாள் போனார். எப்படி போனார் அப்படின்னா, எம்பெருமான் கிருஷ்ணாஜினம்னு சொல்லக்கூடிய மான் தோலை பூர்த்தி கொண்டு மௌஞ்சின்னு சொல்லக்கூடிய தண்டத்தை கையில வைத்துண்டு யக்ஞோபவீதம் எல்லாம் தரிச்சுண்டு அத்தியாச்சரியமா எம்பெருமான் ஒரு பிரம்மச்சாரி பிராமண குழந்தையா மகாபலியினுடைய யாகசாலைக்கு போனார். அங்கே மகாபலியோடு கூட அசுரர்களினுடைய குருவான சுக்கராச்சாரியரும் இருந்தார். சுக்கராச்சாரியருடைய வழிகாட்டுதலின்படி மகாபலி நல்லபடியா யாகத்தை பண்ணிட்டு இருந்தான். அந்த இடத்துக்கு வாமனன்னு சொல்லக்கூடிய பிரம்மச்சாரி பிராமணன் குழந்தை அங்க போய் மகாபலியின் இடத்துல ஆசையா பிரியமா சில வார்த்தைகள் பேசி அவனை விசாரிக்கிறது. விசாரிச்சுட்டு எதுக்காக இங்க வந்தேன்னு சொன்னா, நீ பிராமணாளுக்கெல்லாம் தானம் கொடுக்கறியாமே, அந்த மாதிரி நானும் தானம் வாங்கிக்கலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு வாமனன் சொல்ல, உனக்கு என்ன வேணும்னா எனக்கு பூதானம் பூமி தானம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். என்ன பூமி வேணும் உனக்கு சொல்லு தரேன் அப்படின்னு கேட்கவே, என்னுடைய காலால 3 அடிகள் மாத்திரம் அளந்து எடுத்துக்கிறேன், அந்த பூமி மட்டும் போறோம்னு சொல்ல, சரின்னு மகாபலி ஒத்துக்க தான் வார்த்தை கொடுத்தபடி எம்பெருமானுக்கு தானம் பண்ணி தர வேணும் அப்படின்னு மகாபலியானவன் கமண்டலுவிலே இருக்கக்கூடியதான தீர்த்தத்தை குத்துகிற போது
அந்த ஜுவலத்வாரத்தை சுக்கிரனானவன் அடைத்துக் கொண்டான். அதன் பிறகு எம்பெருமான் தன் கை தர்ப்ப பவித்திரத்தாலே அவனுடைய கண்ணை நொல்லையாக்கி அந்த ஜலத்தை விழும்படியாக பண்ணினான். தானமும் நிறைவேறிடுது. இப்போ சொன்ன வார்த்தையை மகாபலியானவன் நிறைவேற்றிட்டான். எம்பெருமான் 3 அடி கேட்டானே, தன்னுடைய ஒரு திருவடியாலே பூமி முழுக்கையும் அளந்தான். இன்னொரு திருவடியாலே மீதி 7 லோகங்களையும் அளந்தான். 3வது திருவடியை வைக்க இடமில்லாமல் மகாபலி தலையில திருவடியை வைத்து அப்படியே அவன் அழுத்திண்டு போய் பாதாளத்திலே சிறை வைத்தான். இப்போ மகாபலியானவன் தோற்றுவிட்டான். எம்பெருமான் வாமனன் ஜெயித்து விட்டான். சின்ன பிரம்மச்சாரி குழந்தை இவனுடைய காலால 3 அடி நலந்தானே, எத்தனை வந்துட போறது, சரின்னு ஒத்துண்டான் பாவம். ஆனா இந்த குழந்தை சர்வலோக சரண்யனானபடியினாலே, எல்லா சொத்துகளுக்கும் எல்லா லோகங்களுக்கும் ஒரே ஈஸ்வரனானபடியினாலே, இவனுடைய திருவடியாலே விஸ்வரூபத்தினாலே எல்லா லோகங்களையும் தன்னுடையது அப்படின்னு அளந்து எடுத்துக்கொண்டானே. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ ஆண்டு இருக்கிற தேவலோகமும் எனக்கு சொந்தமாகி விட்டது. இப்போ என்னுடைய காலடியால 3 அடி ஜலம் பூமி வேணும்னு கேட்டேன். முதல் அடியால பூமி அளந்தாச்சு, மத்தடியால இந்திரலோகம் வரைக்கும் உள்ள அனைத்தையும் அளந்தாச்சு. அப்ப அதெல்லாம் எனக்கு தானே சொந்தம். இப்ப எனக்கு சொந்தமான நிலத்தை நான் யாருக்கு வேணாலும் தரலாம் இல்லையோ? அதனால பழையபடி இந்திரனை கூட்ட அந்த ஸ்தானத்துல உட்காத்தி வச்சான். அதிதி தேவியினுடைய கோரிக்கை பிரார்த்தனை நிறைவேறியது. அப்படி பெருமாள் அப்படி திரிவிக்கிரமனாக வளர்ந்து கொண்டே தன்னுடைய திருவடியாலே லோகங்களை எல்லாம் வளர்ந்து கொண்டு போனானே. அப்போ அவனுடைய திருவடிக்கு நான் என்னுடைய கையாலே திருமஞ்சனம் பண்ணினேன். அந்த எம்பெருமானுடைய திருமஞ்சன தீர்த்தம், ஸ்ரீபாத தீர்த்தம் தான் பரிசுத்தமான தீர்த்தமாடுறவாளுடைய பாவங்களை போக்கக்கூடிய, ஏன் வாயாலே ஒரு முறை கங்கைன்னு சொன்னாலே அவளுடைய பாவத்தை போக்கக்கூடிய இந்த கங்கா நதி உற்பத்தியானால், அதனால இந்த லோகத்துல எது வசந்ததுன்னா எம்பெருமான் வசந்தவன், எம்பெருமான் சம்பந்தப்பட்டவா வசந்தவா, எம்பெருமான் சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் வசந்தது. அப்படி பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமா அவனுடைய சம்பந்தம் இருக்கிறபடியினால, நேர சம்பந்தம் இருக்கிறபடியினால கங்கை தான் தீர்த்தங்கள்ல வசந்தவள், இதுல சந்தேகமே வேண்டாம் உனக்கு அப்படின்னு அவ மனசு சமாதானப்படும்படியா எப்படி கங்கைக்கு அப்படி ஒரு ஏற்றம் வந்ததுன்ற விஷயத்தை ஆதாரபூர்வமா பிரம்மா அவளுக்கு சொன்னார். இத கேட்டா கங்கைக்கு எம்பெருமானுடைய ஸ்ரீபாத சம்பந்தத்தினால ஏற்றம் இருக்கிறது, சந்தோஷம், அதை பத்தி எனக்கு ஒண்ணுமில்லை. ஆனால் எனக்கு அந்த பெருமை இல்லையேன்ற துக்கம் எனக்கு இருக்கிறது. அதனால நானும் விசேஷமா ஏதாவது ஒரு பெரிய சம்பந்தத்தை பெற்று, ஒரு அனுகிரகத்தை பெற்று, பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று நான் கங்கையை காட்டிலும் வசந்த நதின்னு பேர் வாங்கியே தீருவேன் அப்படின்னு சபதம் பூண்டா. சபதம் பூண்டு அவள் தோன்றுகிற சகிய பர்வதம்னு சொல்லக்கூடிய சகிய மலை இருக்கிறதே, அந்த மலையில போய் உட்கார்ந்துட்டு பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணினான். எப்படி தபஸ் பண்ணினான்னா, நல்ல வெயில் காலத்திலே கோடை காலத்திலே 5 அக்னிகளுக்கு நடுவே நின்று கொண்டு தபஸ் பண்ணுவா. கார்கஸ்பத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னின்னு சொல்லக்கூடிய 3 அக்னி குண்டங்கள் தகதகான் இருந்துட்டு இருக்கும். அந்த 3 அக்னி குண்டங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய பூமியிலே இவள் நின்று கொள்வாள். நல்ல வெயில் காலம், பூமியும் தகிக்கிறது, யாகசாலை வேற, 3 பக்கம் குண்டம் பத்திக்கிறது, நடுவுல இருக்கக்கூடிய இடமும் நெருப்பு போலதான் இருக்கும். அதனால பூமி ஒரு அக்னி, மேல கொளுத்தின் இருக்கிற சூரியன் ஒரு அக்னின்னு 5 அக்னிகளுக்கு நடுவே இருந்து கொண்டு மழை காலத்திலும் குளிர்காலத்திலும் நல்ல உறை பனி போலே இருக்கிற ஜலத்திலே அருவிகளிலே தீர்த்தாமாடிக்கொண்டும் காற்று வெயில் இதெல்லாம் சகித்துக் கொண்டு ஆகாரம் இல்லாமல் 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணினா பிரம்மாவை குறித்து. 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணினாலே, தபஸ் முடிஞ்ச சமயத்துல பிரம்மாவானவர் காவிரிக்கு முன்னாலே தோன்றினார். உன்னுடைய தபஸ்னால நான் சந்தோஷப்பட்டேன், என்ன கேட்கறையோ கேளு, தரேன், உனக்கு மங்களம் உண்டாகுக அப்படின்னு சொல்லி காவிரியை பார்த்து பிரம்மா சொல்ல, ஹே பிரம்மதேவா, எனக்கு கங்காதிக்கியத்தை கொடுக்க வேணும். அதாவது கங்கையை காட்டிலும் வசத்தியே எனக்கு கொடுக்கணும். கங்கையை விட காவிரி தான் புனிதமானவள் அப்படின்னு சொல்லும்படியா நீ எனக்கு வரம் கொடுக்கணும்னு கேட்டா. பெருமாள் பிரம்மா சொன்னார், கங்கையை காட்டிலும் வசத்தின்னு சொல்லக்கூடிய வரமெல்லாம் என்னால தர முடியாது, எனக்கு சக்தி இல்லை. நான் ஏற்கனவே பிரம்மலோகத்திற்கு நீ வந்த போது என்ன சொன்னேன்? கங்கைக்கு பெருமை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி சம்பந்தத்தினாலே. பெருமாள் திருவடி சம்பந்தம் இருக்கிற வஸ்துக்கள் தான் லோகத்துல வசந்ததுன்னு உனக்கு சொன்னேன். பெருமாள் திருவடி சம்பந்தத்தை விட வசந்த ஒரு வரம் தரணும்னா அது பெருமாளை விட தாழ்ந்தவனா இருக்கிற என்னால எப்படி தர முடியும்? பெருமாள் மனசு வச்சாதான் கொடுக்க முடியும். நீ தபஸ் பண்ண வேண்டியது என்னை குறித்தல்ல, பெருமாளை குறித்து தபஸ் பண்ணு. பெருமாள் மனசு வச்சாரானா கங்கையை விட உனக்கு ஏற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு பிரம்மா சொன்னார். வேறு வழியே இல்லையான்னு காவிரி கேட்டா.
1000 வருஷ காலம் நீ தபஸ் பண்ணி என்ன ஆராதனை பண்ணி பக்தியோட ஆராதிச்சதுனால நான் ஒண்ணு பண்றேன். நான் உனக்கு கங்கா சாமியம் கொடுக்கிறேன். நீ கங்கைக்கு சமமானவள் அப்படின்ற ஏற்றத்தை நான் உனக்கு தரேன். ஆனா கங்கையை விடவும் நீ வசந்தவள்னு சொல்லக்கூடிய ஏற்றத்தை பெருமாள் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொன்னார். காவிரி பிரம்மாவை பார்த்து கேட்கிறா, ஹே பிரம்மா, அப்படியானா கூடிய சீக்கிரம் நான் பெருமாளை நேர்ல சேவித்து கங்கையை விட சிறந்தவள் என்கிற வரத்தை பெற வேணும். அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க சொல்லணும்னு பிரார்த்திச்சுட்டா. நான் உனக்கு ஒரு ரகசியமான விஷயத்த சொல்றேன். முன்னொரு காலத்துல ஒரு பிரளய சமயம் வரச்ச பெருமாள் என்ன ஒரு குடம் பண்ண சொல்லி அந்த குடத்துல எல்லா ஜகத்துக்கும் ஆதாரமா பீஜமா இருக்கக்கூடிய வேதம், சாஸ்திரங்கள், புராணங்கள், ஆகமம் இதையெல்லாம் பாதுகாத்து வைக்க சொன்னார். நான் எங்கெங்கயோ போய் மண்ணெடுத்தோம், என்னால குடம் பண்ண முடியல. அப்புறம் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணினேன். பெருமாள் நான் வசிக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள்ல 108 க்ஷேத்திரங்கள் ரொம்ப வசந்தது, அதுலயும் 12 க்ஷேத்திரங்கள் ரொம்ப வசந்தது, அதுலயும் சார க்ஷேத்திரம் வசந்தது. அங்க போய் நீ பண்ணினியானா குடம் உடையாமல் நிற்கும்னு சொன்னார். நான் அப்படி பண்ணிதான் பிரளய காலத்துல வேதாதிகளை எல்லாம் ரட்சித்தேன். ஆகையினால அந்த சார க்ஷேத்திரத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய உத்தமமான 9 தீர்த்தங்களில் தலைமையான தீர்த்தமான சார புஷ்கரணியிலே தீர்த்தமாடிக்கொண்டு நீ எம்பெருமானிடத்திலே பக்தியோடு கூட நீ என்ன ஆசைப்படுறையோ அந்த பலன் எம்பெருமான் வந்தால் நிறைவேறும் என்கிற மகா விசுவாசத்தோடு கூட தபஸ் பண்ணி கொண்டு வா. உன் கண் முன்னால நிச்சயம் பெருமாள் ஒரு நாள் உனக்கு சேவை கொடுத்து உன்னுடைய வரத்தை, உன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணி வைப்பார் அப்படின்னு பிரம்மா சொன்னார். சரின்னு சந்தோஷத்தோடு கூட பிரம்மாவை சாஷ்டாங்கமா சேவித்து அவருக்கு நன்றி தெரிவித்து விட்டு காவிரியானவள் சகிய பர்வதத்திலேருந்து சாரக்ஷேத்திரத்துக்கு சேர்ந்தா, திருச்சேரைக்கு சேர்ந்தா. பிரம்மா சொன்னது போல அந்த தீர்த்தத்தை அங்க 9 தீர்த்தங்கள் இருந்தன. அந்த 9 தீர்த்தங்கள்லயும் போய் தீர்த்தம் ஆடிட்டு 9 தீர்த்தங்கள்லயும் சேஷமான சிரேஷ்டமான தீர்த்தம்னு சொல்லக்கூடிய சார தீர்த்தத்து கரையில போய் நின்றுண்டு சார புஷ்கரணியில தினம் தீர்த்தம் ஆடிண்டு 1000 தேவ வருஷங்கள் தபஸ் பண்ணினான். பிரம்மாவை குறித்து பண்ணின தபஸ் 1000 வருஷம். நம்ம வருஷங்கள் மனுஷாலுடைய கணக்குல 1000 வருஷம். எம்பெருமானை குறித்து பண்ணின தபஸ் 1000 தேவ வருஷங்கள். நம்மளுடைய ஒரு வருஷம்தான் தேவர்களுக்கு ஒரு நாள். அப்ப நம்முடைய 366 வருஷங்கள் தேவர்களுக்கு ஒரு வருஷம். அந்த மாதிரி தேவ வருஷத்துல 1000 தேவ வருஷங்கள் தபஸ் பண்ணினா இப்படி இருந்துட்டு இருக்கிறச்ச காவிரியினுடைய தபஸ் எத்தகையது அப்படின்னு நாரதர் ருத்ரனை கேட்டார். ருத்ரன் சொன்னார், ஆகாரம் சாப்பிடல, ஆதாரம் இல்லாமல் தபஸ் பண்ணினாள். அப்படின்னா தரையிலேயே நிக்கல, காத்துல மிதந்துண்டே தபஸ் பண்ணினான், தீர்த்த கரையில தபஸ் பண்ணினான், நித்திரை இல்லாம தபஸ் பண்ணினான், மகா விசுவாசத்தோடு கூட தபஸ் பண்ணினான். கிளைமேட் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா இருந்துண்டு உடலை வருத்தி கொண்டு நடுங்குகிற குளிரிலே ஜலத்திலே நின்று கொண்டும் கொளுத்துகிற வெயிலிலே அக்னிக்கு நடுவே நின்று கொண்டும் தன்னை அர்ப்பணித்து தன் சரீரத்து மேல ஒரு அக்கறையே இல்லாமல் உடல் பொருள் ஆவி அனைத்தும் எம்பெருமானுக்கே அர்ப்பணம் பண்ணினவளாய் தீவிரமான தபஸ் பண்ணினான். இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் கூட எங்கு காவேரி வரம் பெற்று இந்திர பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு அவளுடைய தபஸானது உக்ரமாக தகித்துக் கொண்டிருந்தது. இந்த இடத்துல அடியன் என்ன பண்றேன், திருச்சேர ஸ்தல புராணம், பிரம்மாண்ட புராணம், பவிஷ்யத் புராணம்னு சொல்லக்கூடிய 2 புராணங்கள் இருக்குன்னு சொன்ன அடியேன். சில பாகங்கள் பிரம்மாண்ட புராணத்துல இருக்கிறது அப்படியே பவிஷ்யத் புராணத்துல இருக்கு. அதுல பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்படாமல் பவிஷ்யத் புராணத்தில் மாத்திரம் சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் இங்க சேர்த்து சொல்லிடுறேன் அடியேன். ஏன்னா சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இந்த பவிஷ்யத் புராணத்துல நாரதர் ருத்ரனை கேட்கிறார், காவிரி எதுக்காக தபஸ் பண்ணினா சொல்லுன்னு கேட்டார் இல்லையோ. அப்ப ருத்ரன் சொல்ற, கோடி வருஷங்கள் ஆனாலும் இந்த சாரக்ஷேத்திரத்தினுடைய மகிமையை மகாத்மியத்தை என்னால விஸ்தாரமா பூரணமா சொல்லி முடிக்க முடியாது. பிரம்மா முதலான அத்தனை தேவர்களாலும் சொல்லி முடிக்க முடியாது. எல்லாருக்கும் சிரேஷ்டமான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தர் தான் திருச்சேர கஷேத்திரத்தை பத்தி சொல்வதற்கு சக்தி படைத்தவர். ஏற்கனவே திருச்சேரையினுடைய பெருமையை தன் வாயாலே பிரம்மாவுக்கு சொல்லியும் இருக்கிறார். இருந்தாலும் பெருமாளை பத்தி பேசிதான் நம்முடைய வாக்கு தூய்மை அடையணும். ஆகையினாலே நாமெல்லாம் அவனுடைய பக்தாலானபடியினாலே அவன் விஷயமா பேசுவது நமக்கு ஸ்வரூபமானபடியினாலே பாக்கியமானபடியினாலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு நாரதருக்கு ருத்ரன் சொல்ல ஆரம்பித்து, மேலும் நாரதர் கேட்கிறார், மகா தேஜஸ்வியான பகவான்
காவிரிக்கு முன்னாலே எந்த காலத்தில் தோன்றினார், எப்போது கங்கையை விட உசத்தியை காவிரிக்கு வரமாக கொடுத்தார் அப்படின்னு நாரதர் ருத்ரனை கேட்கிறார். அதுக்கு ருத்ரன் பதில் சொல்றார் பவிஷ்யத் புராணத்துல, பூர்வே கிருதயுகே பிரம்மன் மனோ ஸ்வயம்புவே ததா அனந்தரே சாயனே சாபி உத்தரே சார்க சம்ஸ்திதே புஷ்யே மாசி ச பௌஷ்யே துராகாயாம் குருவாசரே அவ்யக்தமதுராலாபோ பாலரூப வபுர்தரன் கர்ணாபரண கேயூர பாரிஹார்யாதிபூஷணைः அனர்கரத்னகசிதைரநேகைः சமலங்கிருதः குட்டிலாலகசோலாலி கோமலானன பங்கஜः நிர்வ்யாஜ மந்தஹசிதோ நிரக்ஷரவச்சः க்ரமः இந்திரநீலோத்பலஸ்யாமः இந்திராதிசுரசேவிதः அசக்திதஸ்து சகசாங்கம் தஸ்யாஸ் சமாவிஷத் பிரம்மாதிமிஸ்ரமுனிபிர் யோகீந்திரைரபி சேவிதம் அவ்யாஜ ரக்ஷணோத்யுக்தம் சனந்த சனகாதிபிः சம்ஸ்தூயமானம் தேவேஷம் அமரைரபி வந்திதம் சித்தைः சாத்யைஸ்ததா யக்ஷைः லோகபாலைரபி துஷ்டிதும். ஹே நாரதா, முன்பு ஒரு கிருதயுகத்திலே ஸ்வயம்புவ மன்வந்தரம்னு சொல்லக்கூடிய மன்வந்தரத்திலே உத்தராயணத்தில் தை மாசத்தில் பௌர்ணமி திதியில் வியாழக்கிழமையில் மழலை சொற்களை பேசக்கூடிய ஒரு குழந்தையாக சரீரத்தை எடுத்துக்கொண்டு பெருமாள் அப்படியே காவிரிக்கு முன்னால தவழ்ந்துண்டு வந்து சேவை சாதிக்கிறார். பெருமாள் வரச்சையே தவழும் குழந்தையா அப்படி மழலை சொற்களை பேசிண்டு என்ன வார்த்தை பேசுறாருன்னே புரியல. ஆனா ஏதோ பேசுறாரு பெருமாள், அது மாத்திரம் தெரியுது. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு திருவள்ளுவருடைய வாக்கியம். பெரிய பெரிய இசைகள் எல்லாம் ரசிக்கிறவா குழந்தைகள் என்ன பேசுறதுன்னு தெரியாம சந்தோஷத்துல பேசுறதே, அது என்ன பாஷை என்ன வார்த்தை என்ன ஒன்னும் புரியாது. அந்த மழலை சொல்ல ரசிக்காதவாளாகத்தான் இருப்பான்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா உத்தமமான இசைகளை காட்டிலும் குழந்தையினுடைய மழலை சப்தமானது சுஸ்வரமானது கேட்பதற்கு அப்படியே ஹிருதயங்கமா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான அழகிய மழலை சொல்லோட கூட சாதாரண ஒரு குழந்தை பேசக்கூடிய மழலை சொல்லே அப்படி இனிக்கிறதுன்னா சாட்சாத் எம்பெருமான் மழலை சொல் எப்படி இருக்கும்? சாமவேதத்தை போல இருக்கும், அதை விட உசந்ததா இருக்கும். அப்படியே மழலை சொற்களோடைய கூட குழந்தை அப்படியே காவிரியை நோக்கி தவழ்ந்துட்டு வருது. குழந்தை என்ன பிறந்த குழந்தையா வரல, பிறந்த குழந்தை முட்டிட்டு வர்றது. எப்படி வர்றதுன்னா கர்ணாபரணம், காதுல ஆச்சரியமான குண்டலங்கள் தோடுகள்லாம் சாத்திண்டு, தோல்ல தோல் வலைகளை சாத்திண்டு, அநேகமான ரத்தனங்கள் பதித்த ஆபரணங்கள் நிறைய ஹாரங்களை எல்லாம் கழுத்துல போட்டுண்டு, இந்த குழந்தையனுடைய முன் நெற்றி மயிர்கள்லாம் அப்படி கரல் கரலா சுருண்டிருக்கு. அப்படி சுருண்ட முடியோடு கூட ரெண்டு பக்கமும் விலகி அழகாக இருக்கக்கூடிய முன் நெற்றி மயிர்களோடு கூட இந்த குழந்தையனுடைய முகத்தை பார்த்தா சின்ன தாமரை புஷ்பம் முட்டா இருக்கிறது போல அத்தனை அருமையா இருக்கு. குழந்தை அப்படி சிரிச்சுட்டே வருது. எதுக்கு சிரிக்கிறதுன்னே தெரியல, காரணம் இல்லாத சிரிப்பு. ஏதானும் சிரிக்கும்படியா பரிகாச வார்த்தை சொன்னா சிரிக்கிறது வழக்கம். வெறுமையே சிரிக்கிறதுன்னா அது குழந்தையால மட்டும்தான் முடியும். நினைச்சு சிரிக்கிறது, எதை நினைச்சு சிரிக்குமோ என்னத்தை பார்த்து சிரிக்குமோ சிரிச்சுட்டே இருக்கு குழந்தை. அந்த மாதிரி காரணமே இல்லாத சுவாபாவிகமான சிரிப்பை உடைய முகத்தோடு கூட அக்ஷரம் தோற்றாத வார்த்தை, என்ன வார்த்தை பேசுறதுன்னு தெரியல. இவ்வளவு பெரிய மகா பண்டிதா வந்தாலும் குழந்தையனுடைய பாஷை இதுதான் சொல்ல முடியாது. குழந்தை வாயிலேருந்து என்ன வார்த்தை வந்ததுன்னு அவளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன் ஒரு அக்ஷரம் கூட குழந்தை வாயிலேருந்து வரல, ஆனாலும் எதையோ பேசுறது. அப்பேற்பட்ட மழலை சொல் இன்பத்தோடைய கூட இந்த குழந்தையனுடைய நிறம், இந்த குழந்தையனுடைய திருமேனி எப்படி இருக்கு தெரியுமா? இந்திரநீல பர்வதம்னு சொல்லக்கூடிய ப்ளூ சஃபயர் டைமண்ட போல இந்த குழந்தையினுடையதான முகம் உடம்பு இருக்கிறது. இந்த குழந்தை கருணைதல் புஷ்பத்தை போல கருணீல நிறத்திலே இருக்கிறது. இப்படி இந்த குழந்தை காவிரிக்கு முன்னால தவழ்ந்துட்டு வரச்ச ஆகாசத்துல இந்திரன் முதலான அத்தனை தேவதைகளும் இந்த குழந்தைய பார்த்து கைகூப்பி சேவிச்சுட்டு இருக்கா. சுத்தமா பயமே இல்லாமல் பெரிய மகாவீரனை போலே இந்த குழந்தையானது காவிரிக்கு முன்னாலே தவழ்ந்து வருகிறது. அப்படி தவழ்ந்து வந்த குழந்தையை அதனுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடியதான பிரகாசத்தை பார்த்த காவிரி இது சாதாரண குழந்தை அல்ல, சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தெரிந்து கொண்டு சாஷ்டாங்கமாக சேவித்து மண்டியிட்டு கைகூப்பி அந்த குழந்தையை அன்போடு அழைக்க இந்த குழந்தை கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நேர காவிரி தாயாரினுடைய மடியிலே போய் ஏறி அமர்ந்து கொண்டது. இப்படி காவிரியினுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிற இந்த தவழ்ந்து போன குழந்தையை யோகிகளான மகரிஷிகள் எல்லாம் சேவிச்சுட்டு இருக்கா.
சனகர் சனந்தனர் முதலான மகா யோகிகள்லாம் சேவிச்சுருக்கா, இந்திரன் முதலான தேவர்கள்லாம் சேவிச்சுருக்கா, சித்த புருஷர்கள், சாத்தியர்கள், யக்ஷர்கள், லோகபாலகர்கள் இவாள்லாம் நின்று ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்களான சங்கு, சக்கரம், கதை, கத்தி, வில் இந்த நித்தியசூரிகள் எல்லாம் வந்து மண்டியிட்டு கொண்டு சேவிச்சுட்டு இருக்கா. அனந்தகருட விஸ்வக்சேனாதிகள்லாம் வந்து சேவிச்சுட்டு இருக்கா. 4 வேதங்களும் ஸ்மிருதிகளும் இந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன. சாஸ்திரங்களும் புராணங்களும் வேதாந்தங்களும் இரவும் பகலும் இந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணியபடியே இருக்கின்றன. அப்பேற்பட்ட எம்பெருமான் கால தேவதை முதலான தேவதைகளாலே கொண்டாடப்பட்டவனாய், ஸ்ரீதேவி என்ன, பூமி தேவி என்ன, நீலாதேவி என்ன இவர்களாலே கைங்கரியம் பண்ணப்பட்டவனாய், மார்பிலே ஸ்ரீவத்சம் என்கிறதான மருவினாலே ஏற்பட்ட அடையாளத்தோடு கூட தான் பரம்பொருள் என்பதை காவேரிக்கு தெரிவிக்கக்கூடியதான ரீதியிலே காவிரியினுடைய மடியிலே குழந்தையாக அமர்ந்து கொண்டிருக்கிறான். பார்த்தா ஏதோ சின்ன குழந்தை முட்டி போட்டுண்டு தவழ்ந்து வந்து இந்த பொண்ணோட மடியில உட்கார்ந்து இருக்குன்னு தெரியறது. ஆனால் அந்த குழந்தையினுடைய லட்சணத்தை எல்லாம் புராணம் வர்ணிக்கிறது பார்த்தா அது ஸ்ரீமன் நாராயணன் ஊர்ஜிதம் ஆயிடுத்து. நாராயணனுடைய நிறமான இந்திரநீல நிறம், கருணைதல் புஷ்பத்தினுடைய நிறம் குழந்தைக்கு உண்டு. குழந்தையினுடைய முகம் தாமரையை போல இருக்கிறது, கண்கள்ல பரத்துவம் தெரிகிறது, செந்தாமரை கண்ணனாக இருக்கிறான், காதிலே குண்டலங்கள், திருமார்பெல்லாம் ஆபரணங்கள், முக்கியமா ஹிருதயத்திலே ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மரு, பக்கத்துல மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பிராட்டி, இது எல்லாத்தோடும் கூட தேவர்கள், யோகிகள், ரிஷிகள் அத்தனை பேரும் மண்டியிட்டு கொண்டு சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவா யார வேணாலும் சேவிப்பா. அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளான நித்தியசூரிகள் பஞ்சாயுதங்கள்லாம் சேவிச்சுருக்கா. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன்னு குழந்தை கன்ஃபார்ம் பண்ணிடுத்து. இப்பேற்பட்ட குழந்தை தன் மடியிலே இருப்பதை பார்த்து மாரோடு சேர்த்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அணைத்து கொண்டு குழந்தையை அணைத்து முத்தமிட்டாள் காவிரி. அத்தனை சந்தோஷம். எம்பெருமான் குழந்தையாக வந்து நம் மடியிலே தவழ்கிறானேன்னு. இதோட போயிடல, இதே காவிரியினுடைய மடியிலே பெருமாள் ஸ்ரீரங்கநாதனாக படுத்துக் கொள்ள போகிறான். அதனுடைய சூச்சனம் இது. இன்னைக்கு பெருமாள் எங்க சயனிச்சுருக்கார்? ஸ்ரீரங்கத்துல காவிரியினுடைய மடியில் என்ன சயனிச்சுருக்கார் பெருமாள்? பிற்காலத்துல சயனிச்சுக்க போற பெருமாள் வந்த முதல் க்ஷணம் மடியில உட்கார்ந்துட்டார், போய் இப்ப மடியில படுத்துட்டு இருக்கார். காவிரி எம்பெருமானுக்கு தாயார்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தை ஒரு வகையில் அடைஞ்சா. இப்போ 1000 தேவ வருஷங்கள் தபஸ் பண்ணி முடிஞ்ச போது தை புஷ்யத்தன்மைக்கு வியாழக்கிழமை சேர்ந்த பௌர்ணமி நன்னாள்ல எம்பெருமான் சிசுரூபம் திருத்வா குழந்தையினுடைய வடிவை கொண்டு தவழ்ந்து வந்து காவிரிக்கு சேவை சாதித்தார். அந்த மடியில தவழ்ந்து வந்த குழந்தைய வச்சுருக்கிற காவிரிக்கு இன்னைக்கும் சார புஷ்கரணி கரையிலே சன்னதி உண்டு. ஸ்வர்ண கவசம் எல்லாம் கூட சாத்தியிருக்கா. காவிரியினுடைய இடது தொடையிலே பெருமாள் குழந்தையா உட்கார்ந்து இருக்கார். நன்னா நமக்கு புரியணுன்றதுக்காக கர்ப்ப கிரகத்துல மாமதலை பிரான்னு சொல்லக்கூடிய தவழும் எம்பெருமான் குழந்தை கண்ணநாட்டமா கொண்ட போட்டுண்டு முட்டி போட்டுண்டு தவழற பெருமாள் ஒருத்தர் இருக்கார், சாரநாதன், அவரை சேவிக்கணும்னு சொன்ன அடியேன். அந்த பெருமாள் அப்படியே தூக்கிண்டு வந்து காவிரியினுடைய தொடையில வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த பெருமாளையே இங்க கொண்டாந்து ஏல பண்ணிட்டாலோ என்று சொல்லும்படியாகவே அந்த விக்கிரகத்தை அமைச்சிருக்கா. அது அன்னைக்கு காவிரிக்கு எம்பெருமான் சேவை சாதித்து எப்படி அவள் மடியிலே ஏறி தவழ்ந்தான் அப்படின்றத இன்னைக்கும் நிதர்சனமா நமக்கு நிரூபிக்கிறது. அவசியம் சேவிக்க வேண்டியதான சந்நிதி அது. இப்போ காவிரியானவள் எம்பெருமான பிரார்த்திக்கிறா. எம்பெருமானே, கோவிந்தா, செந்தாமரை கண்ணா, அனாதி காலமா இருந்துருக்கிற தெய்வமே, புருஷோத்தமா, குழந்தையனுடைய உருவத்துல நான் உன்னை சேவித்தேன், உன்னை ஆராதித்தேன், உன்னை சேர்த்து அனுச்சுண்டேன், என் மடியில நீ உட்கார்ந்துட்டு இருக்க. நீ உன்னுடைய நிஜமான ஸ்வரூபத்தை எனக்கு காட்ட வேணும். பெருமாள் அப்படின்னா இப்படிதான் இருப்பார் அப்படின்னு உன்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்தை நான் சேவிக்கணும். எனக்கு நீ அப்படியே அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தித்தா. உடனே பெருமாள் காவிரி மடியிலிருந்து எழுந்துண்டு கருடனுடைய தோளிலே ஏறி கருட வாகனனா சங்கு, சக்கரம், கதை முதலான ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி கொண்டு பட்டு பீதாம்பரத்தை தரித்துக் கொண்டு மலர்ந்த திருமுகமண்டலத்தோடு கூட மலர்ந்த தாமரையை போலே அகலமான திருக்கண்களோடு கூட இளம் சூரியனுக்கு ஒப்பான திருமுக பிரகாசத்தோட கூட சிங்கத்தினுடைய கழுத்து போன்ற தீர்க்கமான கழுத்தோட கூட ஆச்சரியமான கபோலம்னு சொல்லக்கூடிய கன்னங்கள் என்ன, மோவா என்ன, இந்த அழகோடைய கூட மார்பிலே ஸ்ரீவத்சத்தையும் மகாலட்சுமியையும் தரித்தவனா, மார்பிலே கௌஸ்துப ரத்தனத்தை அலங்காரமாக தரித்துக் கொண்டிருக்கிறவனா, ஸ்ரீ, பூமி, நீலாதேவிகள்னு சொல்லக்கூடிய 3 தேவிமார்களோடு காவிரிக்கு சேவை கொடுத்தான். அவன்தான் கர்ப்பகிரகத்துல இப்போ மூலவரா சேவை சாதிக்கிற சாரநாதன் சொல்லக்கூடிய எம்பெருமான்.
ஆச்சரியமான அந்த திருமேனியோடு கூட, அத்தனை ஆயுதங்களோடு கூட, அத்தனை தேவிமார்களோடு கூட, கருடன் முதலான பரிஜனங்களோடு கூட, லோகநாயகனா சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை காவிரியானவள் சேவித்து வேறற்ற மரம் போலே பூமியில விழுந்து பலமுறை எம்பெருமானை சேவிப்பதும் பிரதட்சணம் பண்றதுமாக தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினாள். வெளிப்படுத்தி எழுந்து நின்று எம்பெருமானை பார்த்து கைகூப்பி ஸ்தோத்திரம் பண்றார். எல்லா லோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன், எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவன், பிரம்ம வித்தியைகள்னு சொல்லக்கூடிய மோட்ச வித்தியைகள் எல்லாம் ஒன்னத்தான் உபாசனை பண்றது, யோகிகளுக்கெல்லாம் மோட்சத்தை தரக்கூடியவன் நீ, பிரணவத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடியவன் நீ. எம்பெருமானே உனக்கு என்னுடைய நமஸ்காரம். எவர் மத்ஸ்யாவதாரம் எடுத்து மது கைட்டவர்களை சம்ஹாரம் பண்ணி வேதங்களை சம்ரட்சித்தாரோ அந்த மத்ஸ்யமூர்த்தியே உம் பொருட்டு நமஸ்காரம். எந்த எம்பெருமான் ஆமையினுடைய வடிவம் எடுத்து லோகங்களை எல்லாம் தன்னுடைய முதுகிலே தாங்கினாரோ அந்த கூர்மாவதாரனான எம்பெருமானே உம் பொருட்டு நமஸ்காரம். இங்க ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும். யார் ஆமையனுடைய வடிவெடுத்து திருப்பார்கடல் கடைந்த போது மந்தர பர்வதத்தை முதுகிலே தாங்கினாரோ அந்த கூர்மமூர்த்தின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் காவிரி தசாவதாரங்களிலே ஒன்றான அந்த கூர்மத்தை இங்க சொல்லல. ஆதி கூர்மம்னு சொல்லக்கூடிய மகா கூர்மம் அந்த அவதாரம் எம்பெருமான் முதல்ல எடுத்தது. அதை சொல்றா. அண்ட சராச்சரத்தையும் ஆதிசேஷன் தாங்குறானே, அந்த ஆதிசேஷனையும் தாங்கக்கூடியவன் கூர்மாவதாரமா இருக்கிற பெருமாள். ஆதார சக்தி தர்ப்பணம் எல்லாம் பண்றச்ச அதுல சொல்லக்கூடியதான ஒரு வாக்கியம், அகில ஜகதாதாராய கூர்ம ரூபினே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. அகில லோகங்களுக்கும் ஆதாரமாக கூர்ம வடிவத்திலே இருந்து கொண்டு தாங்கிக் கொண்டிருப்பவன். எல்லாத்தையும் பூமி தாங்குறா, பூமியை ஆதிசேஷன் தாங்குறார், ஆதிசேஷனை கூர்மமா இருக்கிற பெருமாள் தாங்குறார். அந்த கூர்மமா இருந்துட்டு எல்லா லோகங்களையும் முதுகுல தாங்கிட்டு இருக்கிற எம்பெருமானே உனக்கு நமஸ்காரம்னு ஆதி கூர்மத்தை நமஸ்காரம் பண்றா. எவர் வராக ரூபம் எடுத்து ஹிரண்யாட்சனை கொன்று பூமியை சம்ரட்சித்து அதனுடைய இடத்திலே ஸ்தாபித்தாரோ அந்த வராக பெருமாளே உனக்கு நமஸ்காரம். எவர் மாயாவியான ஹிரண்யகசிபுவினுடைய மார்பை பிளந்து நகங்களாலே சம்ஹாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபித்தாரோ அந்த நிருசிம்மனே உனக்கு நமஸ்காரம். எவர் வாமனாவதாரம் பண்ணி மகாபலியை ஜெயித்து இந்திரனுக்கு ராஜ்யத்தை மீண்டும் பெற்று தந்தாரோ அந்த எம்பெருமானே திருவிக்கிரமா உனக்கு நமஸ்காரம். எந்த மகாபலசாலியான பரசுராமாவதாரம் பண்ணி யாரொருவர் 21 தலைமுறை சத்திரியர்களை நாசம் பண்ணி தன் தகப்பனாருக்கு திலதர்ப்பணம் பண்ணி வைத்தாரோ அந்த பலவானான பரசுராமனே உன் பொருட்டு நமஸ்காரம். எவர் உப்பு கடலில் லவண சமுத்திரத்தில் பாலம் கட்டி அணை கட்டி ராவணனை தன் பானங்களினால் சம்ஹாரம் பண்ணினாரோ அந்த ஸ்ரீராமச்சந்திரனே உனக்கு நமஸ்காரம். எவர் தன்னுடைய ஜேஷ்ட சகோதரன் காட்டுக்கு போனதால் ஜடை தரித்து பூமியை ரட்சித்தாரோ அந்த பரதனே உமக்கு நமஸ்காரம். இங்கே ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா 4 பேரும் பகவானுடைய 4 அவதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான தர்மம் இங்கே உபதேசிக்கப்படுகிறது. எவர் ராவணின் புத்திரனான கொடிய இந்திரஜித்தை தன் கையினாலே கொன்று ஸ்ரீராமனை அனுசரித்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதிலேயே தன்னுடைய காலத்தை கழித்தாரோ அந்த இளைய பெருமாளுக்கு நமஸ்காரம். அதாவது பரதன் எம்பெருமான் ராமனுடைய ரூபம் பகவானுடைய அவதாரம்னு சொல்றச்ச லக்ஷ்மணனும் பகவானுடைய அவதாரம்னு இங்க தாத்பரியம். எவர் பரதனுக்கு அனுசரனாக இருந்து லவணாசுரனை சம்ஹாரம் பண்ணி ராஜ்யஸ்தாபனம் எல்லாம் பண்ணினாரோ அந்த சத்ருக்கன் ஆழ்வானுக்கு நமஸ்காரம். ஆக ராம லக்ஷ்மண பரத சத்ருகனா 4 பேரும் பகவானுடைய அவதாரங்கள் தாத்பரியம் ஆறுதிங்க. எவர் வசுதேவருக்கு புத்திரனாக பிறந்து தேனுகாசுர சம்ஹாரம் எல்லாம் பண்ணினாரோ அந்த பலராமனே உமக்கு நமஸ்காரம். எவர் வசுதேவருடைய குமாரராக பிறந்து கம்ச சிசுபாலாதிகள் பூத்தனை இவர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி தொலைத்தாரோ அந்த கிருஷ்ணா உமக்கு நமஸ்காரம். எவர் கல்கி ரூபத்தை அடைந்து குதிரை முகத்துடன் எல்லா பாவிகளையும் கொல்லப் போகிறாரோ அந்த கல்கி ஸ்வரூபியான தேவனே உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு தசாவதாரங்களும் நீதான் அப்படின்னு சாரநாதனை பார்த்து காவிரியானவள் ஸ்தோத்திரம் பண்றா. தசாவதாரங்களிலும் சாரநாதன் எம்பெருமான் பண்ணின லீலைகளை எல்லாம் காவிரியானவள் பார்த்து ஸ்தோத்திரம் பண்றா. பண்ணிட்டோ இப்படி அவதாரங்கள் எடுத்தவன் மட்டுமல்ல, வேதவியாசராக அவதாரம் பண்ணினவனும் நீதான், புத்தாவதாரம் பண்ணினவன் நீதான், தத்தாத்திரேயரா அவதாரம் பண்ணினவன் நீதான், கபிலரா அவதாரம் பண்ணினவன் நீதான், ஹயக்ரீவனா அவதாரம் பண்ணினவன் நீதான், ஹம்சமா அவதாரம் பண்ணினவன் நீதான், ஸ்ரீனிவாசனாகவும் அவதாரம் பண்ணினவன் நீதான். இப்படி பல அவதாரங்களை பண்ணி மத்தவால ரட்சிக்கிறதையே காரியமா கொண்டிருக்கிற எம்பெருமானே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு
பெருமாள் இந்த லோகத்துக்கு பண்ணின உபகாரங்களை எல்லாம் ஸ்தோத்திர ரூபமா காவிரியானவள் நன்றியோடு கூட பெருமாள் முன்னால அனுசந்தித்தார். இதுக்கு என்ன தாத்பரியம்னா, இத்தனை பேரை ரட்சித்து இத்தனை காரியங்கள் பண்றதுக்காக இத்தனை அவதாரங்கள் பண்ணின நீ எனக்காகவும் அனுகிரகம் பண்ணி நான் கேட்கிற வரத்தையும் கொடுக்கணும்ன்றது தாத்பரியம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணினதை பார்த்து சந்தோஷப்பட்ட பெருமாள் காவிரியை பார்த்து சிரிச்சுண்டே சொல்றார், ஹே காவேரி, நீ பண்ணின தபஸ் எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடித்திருந்தது. என்ன உத்தமமான உன்னுடைய தபஸினாலே, நிஷ்கலங்கமான உன்னுடைய பக்தியினாலே நீ ஆராதித்தாய். அதை விட விசேஷமா உன்னுடைய ஸ்தோத்திரத்தினால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீ வேண்டிய வரத்தை கேளு, எந்த வரம் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு பெருமாள் வார்த்தை கொடுக்கிறார். இப்படி சிவைகுண்டநாதனான எம்பெருமான் சாரநாதன் சந்தோஷத்தோட காவிரியை பார்த்து வார்த்தை சொல்ல, காவிரியானவள் 3 வரங்களை பிரார்த்திக்கிறார். எம்பெருமானே, நான் ஏற்கனவே தபஸ் பண்ணி பிரம்மாவினிடத்திலே கங்கா சாமியம்னு சொல்லக்கூடிய வரம் பெற்றேன். கங்கைக்கு சமமானமானவளாக ஆனேன். இப்போ தேவரீருடைய அனுகிரகத்தினாலே 3 வரங்கள் பிரார்த்திக்கிறேன். 1, நான் கங்காதிக்கியம் பெற விரும்புகிறேன். கங்கையை காட்டிலும் ஏற்றம் எனக்கு வேண்டும். கங்கையை விட காவிரி வசந்தவோன்னு சொல்லணும் என்ன, அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சா முதல் வரம். பெருமாள் சாதிக்கிறார், என் திருவடியிலிருந்து உண்டான கங்கை தான் எல்லா நதிகள்லையும் உயர்ந்தவள். அவளை விட நீ உயர்ந்தவளானோன்னா நான் உன்னுடைய மடியிலே சயனித்துக் கொள்வேன். என்னைக்கோ ஒரு நாள் பெருமாள் உலகங்களை எல்லாம் அளந்த போது அவருடைய திருவடி சம்பந்தப்பட்ட தீர்த்தம் கங்கையாக ஆகிற போது என்றென்றைக்கும் காவிரியினுடைய மடியிலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறானே, எப்போதும் நிரந்தரமா பெருமாளுடைய சம்பந்தத்தை பெற்றிருக்கிற இந்த காவிரி தான் கங்கையை விட உசந்தவள்னு எல்லாரும் உன்னை கொண்டாடுவா. ஆழ்வார் சொல்லியிருக்காரு, கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் அப்படின்னு ரங்கநாதனை கொண்டாடுறாரு ஆழ்வார். அதனால என்னைக்கோ ஒரு க்ஷணம் எம்பெருமான் ஸ்ரீபாத தீர்த்தமா இருந்த கங்கைக்கு துணை ஏற்றோம்னா அதை விட வசந்த ஏற்றம் எப்போதும் எம்பெருமானை தன் மடியிலே சுமந்து கொண்டிருக்கிற காவிரிக்குத்தான் அப்படின்னு அந்த ஏற்றத்தை நீ பெறப்போகிறாய். திரேதா யுகத்திலே நான் ஸ்ரீரங்கநாதனா ஸ்ரீரங்கத்துல உபய காவேரிக்கு நடுவுல வந்து சயனிச்சுப்பேன். அப்போ நீ கங்காதிக்கியம் பெறுவாய், கங்கையை விட வசந்தவள்னு சொல்லக்கூடியதான வரத்தை பெறுவாய் அப்படின்னு முதல் வரத்தை பெருமாள் ததாஸ்துன்னு கொடுத்துட்டார். 2வது வரம் என்ன கேளு அப்படின்னு பெருமாள் சொல்ல காவிரி கேட்கிறா, நான் தபஸ் பண்ணின இந்த புண்ணிய கஷேத்திரத்தில் நீர் எப்போதும் சந்நிதி பண்ண வேண்டும். அதாவது அங்கேயே ஸ்திர வாசம் பண்ணணும், இந்த ஊர்லயே நீ வசிக்கணும். ஏதோ காவிரி தபஸ் பண்ணினா பெருமாள் வந்தார், தரிசனம் கொடுத்தார், வரம் கொடுத்துட்டார், புறப்பட்ட வைகுண்டம் போயிட்டார்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. இங்கதான் காவிரி தபஸ் பண்ணினா அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் பெருமாள் வந்திருக்கார். அந்த பெருமாள் தான் இன்னைக்கு நமக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருன்னு காலகாலத்துக்கு வரவா உன்னை சேவித்து அனுகிரகம் பெறும்படியா இந்த கஷேத்திரத்துல நீ நித்தியவாசம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டார். ததாஸ்தூன்னு சொன்ன பெருமாள் காவிரிக்கு பெருமாள் குழந்தையா சேவை சாதிக்கிறச்சே தேவர்கள் நித்தியசூரிகள் ஸ்ரீபூமி நீலாதேவிகள்லாம் சூழ்ந்து நின்றிருந்தாலோ இல்லையோ, அவளோடு கூட, அதாவது அனந்த கருட விஸ்வக்சேனரோடு கூட, ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவியோடு கூட எம்பெருமான் சொல்றார், நான் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகளான என்னுடைய பரிஜனங்களோடும் ஸ்ரீ பூமி நீலாதேவிகளான என்னுடைய பிராட்டிமார்களோடும் எவ்வளவு காலம் காலச்சக்கரம் சுழல்கிறதோ, எவ்வளவு காலம் இந்த பூமி இருக்குமோ அவ்வளவு காலமும் இந்த இடத்திலேயே நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கேன். உன்னுடைய 2வது வரமும் தரப்பட்டதுன்னு பெருமாள் அப்போதே தன்னுடைய சக்தியினாலே சார விமானத்தை சிருஷ்டித்து அந்த சார விமானத்துக்கு அடியிலே ஸ்ரீ பூமி நீலாதேவிகளோட எம்பெருமான் நித்தியவாசம் பண்ண ஆரம்பித்தான். இன்னைக்கும் அந்த ஊர்ல பெருமாள் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார். 3வது வரம் என்ன கேளுன்னு கேட்டார். காவிரி பிரார்த்திக்கிறார், இந்த சாரக்ஷேத்திரத்திலே வசிக்கக்கூடிய மனுஷியர்கள், விலங்குகள், தாவரங்கள் இது எல்லாத்துக்கும் கூட உம்முடைய அனுகிரகத்தினாலே மோட்ச லாபம் உண்டாக வேணும். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவாளா இருந்தாலும் பரவாயில்ல, யார் இந்த சாரக்ஷேத்திரத்துக்கு வந்து இந்த சார புஷ்கரணியிலே தீர்த்தாமாடி உன்னை சேவிக்கிறாளோ உன்னை ஆராதிக்கிறாளோ அவளுக்கு நீ மோட்சம் தரணும் அப்படின்னு 3வது வரத்தையும் பிரார்த்திச்சுட்டார். பெருமாள் சந்தோஷத்தோடு கூட, உனக்கு மட்டும் வரம் கேட்காம மற்றவாளுக்காகவும் கேட்கிறையே அப்படின்னு உன்னுடைய வசந்த மனசுக்காகவே இந்த வரத்தை நான் சரின்னு ஒத்துண்டு கொடுக்குறேன்னு சொல்லி சார விமானத்திலே பிராட்டிமார்களோடு நித்தியவாசம் பண்ண ஆரம்பித்தார். அந்த வாக்குப்படி இன்னைக்கும் எம்பெருமான் அந்த கஷேத்திரத்துல சாநித்தியம் பண்ணிட்டு இருக்கார். சார புஷ்கரணியில போய் தீர்த்தாமாடி பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு மோட்சம்னு பெருமாள் வாயால சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே மோட்ச பிரதான கஷேத்திரமாக இது விளங்குகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதை திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில சாதிக்கிறார்.
தன் சேரை எம்பெருமான் தாள ஏத்தி போதோடு புனல் தூவும் புண்ணியரே விண்ணவரில் பொழிகின்றாரே. குளிர்ந்த திருச்சேரைன்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்து எம்பெருமான் சாரநாதன் இருக்கானே, அவனுடைய திருவடிகளை புஷ்பத்தாலே அர்ச்சனை பண்ணி தீர்த்தத்தினாலே அலம்பி, அதாவது எம்பெருமானை தொழுபவர்கள், அவனுக்கு திருவாராதனம் பண்றவா, அவனுக்கு கைங்கரியம் பண்றவா, அவனை சேவிக்கிறவா, அவெல்லாம் புண்ணியர். எத்தனையோ ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியத்தினாலதான் அவளால சாரக்ஷேத்திரத்துக்கு போக முடிஞ்சது, பெருமாள் திருவடிகள் ஆராதனம் அர்ச்சனம் எல்லாம் பண்ண முடிஞ்சது. அவ அடையக்கூடிய பலன் என்ன தெரியுமா? விண்ணவரில் பொழிகின்றாரே. நித்திய சூரிகள்ல ஒருத்தரா பிரகாசிப்பா. அப்படின்னா என்ன? மோட்சம் உண்டுன்னு ஆழ்வார் வாக்கால சொல்லிட்டார். என்ன சுவாமி பெருமாள் வாக்கு? பெருமாள் வாக்கை விட பலபடி வசந்த ஆழ்வார் வாக்கே நிரூபிக்கிறது இது. பெருமாளையாவது ஆண்டாள் பரிகாசம் பண்றா, ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. நிறைய பொய்யெல்லாமும் சொல்லுவானா கண்ணன். ஆனால் பரம பாகவதோத்தமரான ஆழ்வார் வாக்கிலே சத்தியம் தவிர ஒண்ணு வருமோ? ஆகையினாலே தன் சேர எம்பெருமான் தாள ஏத்தி போதோடு புனல் தூவும் புண்ணியரே விண்ணவரில் பொழிகின்றாரே. மோட்சத்தை தரக்கூடிய சக்தி படைத்த எம்பெருமான் இந்த கஷேத்திரத்துல வந்து தீர்த்தமாடி என்ன சேவிக்கிறவாளுக்கு மோட்சம்னு சொல்லியிருக்கான். அதை விட பிரமாணம் வேண்டாம். இல்ல அதை விட வசந்த பிரமாணம் வேணும்னு சொன்னா திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழின்னு சொல்லக்கூடிய திராவிட வேதத்திலே ஆச்சரியமான பிரமாணத்தை கொடுக்கிறார். இதுக்கு மேல என்ன பிரமாணம் வேணும்? வாழ்நாள்ல ஒரு முறையாவது சாரக்ஷேத்திரத்துக்கு போய் ஒரு ராத்திரியாவது தங்கி ஒரு நாள் நன்னா தீர்த்தமாடி எம்பெருமான சேவித்துட்டு அவனுடைய ஸ்தோத்திரங்கள் பாசுரங்களை சேவிச்சுட்டு அவனுடைய பிரசாத ஸ்வீகாரம் பண்ணிட்டு வரணும். முக்கியமா எம்பெருமானுடைய உற்சவங்கள்ல அவனை சேவிக்கணும். அப்படி பண்ணினா நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு போறதோட நமக்கு எம்பெருமானுடைய ஸ்ரீபாத கைங்கரியம் பண்ணக்கூடியதான மோட்சமும் கிடைக்கும்னு சொல்லக்கூடியது புராணத்திலிருந்து தெரிய வரக்கூடிய சாரமான விஷயம். காவேரி, நீ கேட்டபடி 3 வரத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன், உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சாரநாதன் கேட்கிறார் காவேரியை பார்த்து. காவேரி சொல்றா, எம்பெருமானே ரொம்ப சந்தோஷம், எனக்கு இன்னொரு ஆசை உண்டு, இது வரமல்ல ஆசை, இதை நிறைவேற்றி வைக்கணும், அதுவும் இப்போதே நிறைவேற்றணும்னு பிரார்த்திச்சா. என்ன சொல்லு அப்படின்னார். நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றச்ச தசாவதாரங்களையும் குறிப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணேனே, அதெல்லாம் உன்னுடைய தசாவதாரத்தை சேவிக்கணும்னு என் மனசுல இருக்கக்கூடிய ஆசையனுடைய வெளிப்பாடு சுவாமி. நீ பெரிய அனுகிரகம் பண்ணி இந்த சார புஷ்கரணி கரையில உன்னுடைய தசாவதாரங்களையும் எனக்கு காட்டுவாயோ, தசாவதாரமாகவும் நீ எனக்கு சேவை சாதிப்பாயோ அப்படின்னு கண்ணீர் மல்க கைகூப்பி பிரார்த்திக்கிறா. பெருமாள் உடனே அவளுக்கு தசாவதார ரூபங்களாகவும் சேவை சாதிக்கிறார். ஒரு அவதாரமா சேவை சாதிக்கிறார். அவளும் பாதாதிகேசம் தசாவதார எம்பெருமான்களை பார்த்து சந்தோஷப்பட்டு அவளையே ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரங்கள் ரட்சணங்களை எல்லாம் பண்ணி சந்தோஷப்பட்டா. கடைசியா நான் எதுக்காக முக்கியமா தபஸ் பண்ணினேனோ அந்த கங்கா இதிக்கியத்தை, கங்கைக்கு மேலான ஏற்றத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இன்னொரு முறை பிரார்த்திச்சா. பெருமாள் சொல்றார், என் பக்தையான காவிரியே, நீ ஆசைப்பட்டபடி கங்கையை விட நீ வசந்த நதியாக ஆவ. நீ ஆசைப்பட்டு பிரார்த்திச்சபடி எந்த மனுஷா இந்த சாரக்ஷேத்திரத்துக்கு வந்து சார புஷ்கரணியில தீர்த்தாமாடி என்ன சேவிக்கிறாளோ அவளுக்கு நான் மோட்சம் தரேன். நீ ஆசைப்பட்டபடியே நான் சாரக்ஷேத்திரத்திலேயே திருச்சேரையிலேயே நிரந்தர வாசம் பண்ணிட்டு எல்லாரையும் அனுகிரகிச்சுருக்கேன். நான் உன்னிடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. நதிகளுக்குள் உயர்ந்தவளே, என் பாதத்திலிருந்து உண்டான கங்கை லோகத்துல நதிகளுக்குள் உயர்ந்தவளானால் என்னுடைய சம்பந்தத்தை விட வசதி என்ன இருக்க முடியும் இந்த லோகத்துல? அதனால என்னுடைய அனுகிரகத்தினால கங்கை வசந்தவளா ஆனது போல என்னுடைய அனுகிரகத்தினாலேயே நீயும் அவளோட வசந்தவளா ஆவ. யாரெல்லாம் பாவங்களினாலே பீடிக்கப்பட்டு உன்னை வந்து பூஜிக்கிறாளோ அவர்களுக்கு நான் மோட்சத்தை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்றார் பெருமாள். அப்படின்னா என்ன? காவிரி ஸ்நானம் பண்ணவாளுக்கு அவ பாவம் எல்லாம் போய் ஸ்ரீரங்கநாதனுடைய அனுகிரகத்தினால மோட்சம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். இதை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பவிஷ்யத் கால வச்சனமா எதிர்கால வாக்கா சொல்றார். இப்ப பெருமாளும் காவிரியும் பேசிட்டு இருக்கிறது கிருத்தயுகம். அப்போ திரேதாயுகத்துல ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சயனிச்ச இதை தரேன்னு சொல்றார். சத்தியமாக சொல்றேன், நான் ராமாவதாரம் பண்ணி யுத்தத்தில் ராவணனை சம்ஹாரம் பண்ணி அயோத்தியைக்கு போய் பூமியை அள்ள போறேன். ரொம்ப சந்தோஷத்தோடு கூட விபீஷணனுக்கு பார்த்தாலே பாவத்தை போக்கக்கூடிய பிரணவாகார விமானம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க விமானத்தை பரிசா கொடுக்க போறேன். விபீஷணன் ஸ்ரீரங்க விமானத்திலே ஸ்ரீரங்கநாதனான என்னை சுமந்து கொண்டு
தன் தோள்களிலே வைத்துக் கொண்டு தன்னுடைய தேசமான லங்கையை நோக்கி போக போறான். அந்த சமயத்துல நான் உனக்கு சமீபத்திலே உன்னுடைய மடியிலே சயனித்துக் கொள்கிறேன், நீ கவலைப்படாதே போ அப்படின்னு பெருமாள் வார்த்தை சொல்றார். ஹே காவேரி, நான் வாக்கு தவறாதவன், சத்திய வாக்கு, நான் உனக்கு வரம் கொடுத்துட்டேன். இனி என்ன துக்கம் உனக்கு? யார் உன்னை என்ன பரிகாசம் பண்ணினாலும் அதெல்லாம் நீ பொருட்படுத்தாதே, துக்கத்தை விட்டுடு. இப்போதே ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய மகா கஷேத்திரத்துக்கு போய் அங்கே காவிரி கொள்ளிடம்னு சொல்லக்கூடிய 2 நதிகளாக மாலை போல அப்படின்னு 2 பிரிவுகளா பாய்ந்து கொண்டிரு, உனக்கு நடுவுல வந்து நான் சயனிச்சுக்கிறேன்னு பெருமாள் வாக்கு கொடுத்தார். அதோட காவேரிக்கு சொல்றார், ஹே காவேரி, எந்த ஒரு மனுஷன் ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய மகா கஷேத்திரத்துக்கு வந்து காவிரியான உன்னிலே தீர்த்தாமாடி அந்த ஸ்ரீரங்க விமானத்தை சேவித்து அந்த ஸ்ரீரங்கநாதனா சயனிச்சென்றிருக்கிற என்ன வந்து சேவிக்கிறானோ அவனுக்கு நான் நிச்சயம் மோட்சம் கொடுப்பேன்னு வரமும் கொடுக்கிறார். இந்த சாரக்ஷேத்திரத்துல நித்தியவாசம் பண்ணி வரவாளுக்கு மோட்சம் கொடுன்னு தான் காவிரி கேட்ட வரத்தை கொடுத்துட்டார். ஸ்ரீரங்கத்துல கேட்காம பெருமாளே கொடுக்கிறார். அத்தனை பெருமாளுக்கு திருவுள்ளமான ஒரு திவதேசம் ஸ்ரீரங்கம். ராமனால ஆராதிக்கப்படுகிற விமானம் விபீஷணன் மூலமா உன்னுடைய மடிக்கு வரப்போகிறது. திரேதாயுகத்திலிருந்து உன்னுடைய மத்தியிலே, அதாவது வடதிருக்காவிரி தென்கிருக்காவிரின்னு சொல்லக்கூடிய 2 நதிகளுக்கு நடுவிலே அந்த பிரணவாகார விமானம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க விமானத்துக்கு நடுவே நான் எப்போதும் நித்தியவாசம் பண்ண போறேன். அதனால எல்லா காரணத்தினாலும் கங்கையை காட்டிலும் நீ உயர்ந்தவளாக ஆவாய் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்துட்டு எம்பெருமான் காவிரிய மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து மறைஞ்சுடுறார். கோவில்ல போய் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார் பெருமாள். காவிரியானவள் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அந்த இடத்துல இருந்துட்டு எம்பெருமானை 8 சதுர்யுக காலம் ஆராதனம் பண்றா. 8 சதுர்யுகங்கள் காவிரி நித்தியம் சாரபுஷ்கரணில தீர்த்தாமாடிண்டு திருச்சேரையில சாரநாதன் எம்பெருமானை ஸ்ரீ பூமி நீலாதேவிகளோடு கூட சார விமானத்திலே ஆராதனம் பண்ணி கொண்டு அங்கேயே அவனுடைய பக்தையா கைங்கரியப்படையா இருந்துட்டு இருக்கா. பெருமாளும் அங்க காவிரியினுடைய ஆராதனங்களை ஏற்றுக்கொண்டு நித்திய சாநித்தியம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ சோழ தேசத்திலே உறையூரை தலைநகராக கொண்ட ராஜ பரம்பரையிலே தர்மவர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு மகா பக்திமானான ராஜா இருந்தான். அந்த ராஜாவை ராமர் அஸ்வமேத யாகம் பண்றச்ச ராஜாக்கள்லாம் வரணும்னு அழைப்பு கொடுத்த போது சோழ தேசத்து ராஜாவான தர்மவர்மாவுக்கும் பத்திரிகை அனுப்பினர். அந்த பத்திரிகை வந்த உடனே ராமன் பண்ணக்கூடிய அஸ்வமேத யாகத்துக்கு நாமும் போய் கலந்துக்கணும்னு சொல்லி தர்மவர்மாவும் அயோத்திக்கு வந்து சேர்ந்தார். அப்போ ராமன் தன்னுடைய குலதெய்வமான ஸ்ரீரங்கநாதனை ஜெகநாதனை எல்லோருக்கும் சேவை பண்ணி வைத்த போது தர்மவர்மாவும் சேவித்தார். அந்த ஸ்ரீரங்க விமானமும் ஸ்ரீரங்கநாதனும் தர்மவர்மாவினுடைய மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போகவே இவர் நம்ம ஊர்ல வந்து நம்ம அரண்மனையில நம்ம கையால ஆராதனம் பண்ணப்பட்டா எப்படி இருக்கும், ஸ்ரீராமன் அயோத்தியில அவ அரண்மனையில வச்சுட்டு பண்ணக்கூடிய ஆராதத்தை நாம நம்ம பெருமாளுக்கு நம்ம ஊர்ல போய் பண்ணினா எப்படி இருக்கும்னு ஆசைப்பட்டார். பெருமாளே நீதான் என் ஊருக்கு வரணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சுன்னுட்டு உறையூர் போய் சேர்ந்தார். ஸ்ரீரங்கநாதனுக்கு நித்திய சேவை பண்ணணும்ன்ற ஆசையோடு கூட உறையூருக்கு வந்து சேர்ந்தார். அந்த தர்மவர்மாவினுடைய மனசு பூர்த்தியாகும்படியா, ஆசை பூர்த்தியாகும்படியா ஸ்ரீரங்கநாதனும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்றார். அந்த காலம்தான் காவிரியினுடையதான வரம் பலிக்கக்கூடியதான காலம். ராமர் பிரணவாகார விமானத்தை விபீஷணன் கொடுக்க அதை அப்படியே சுமந்துண்டு வந்த விபீஷணன் ஸ்ரீரங்கத்திலே சந்திர புஷ்கரணி கரையிலே மாத்தியான்னிக அனுஷ்டானம் பண்ணணுன்றதுக்காக இறக்கி வைத்தான். அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு வந்து விமானத்தை திரும்ப தோல்ல தூக்கி வச்சுட்டு லங்கைக்கு போகணும்னு பாக்குறச்சா விமானம் வரல. எத்தனையோ ஆட்டி அசைக்கி பார்த்தான், வரல. அழறான் ஓன்னு. சக்கரவர்த்தி திருமகன் கொடுத்த விமானம், ஸ்ரீரங்கநாதன் இருக்கிற விமானம், பெருமாள் ஆசாசியா இதை பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன், என்னோட வரமாட்டேன்றே அப்படின்னு ஓங்கி அழுது பெருமாள் அப்படி விழுந்து விழுந்து சேவிக்கிறான், கதறான். படுத்துட்டு இருக்கிற ஸ்ரீரங்கநாதன் வாய் திறந்து பேசுகிறான் விபீஷணனோடு. சே விபீஷணா, தர்மவர்மான்னு சொல்லக்கூடிய ராஜா பரம பாகவதோத்தமன், நான் அயோத்தியில இருந்த போதே என்ன ஆராதிக்கணும், நான் அவனுடைய தேசத்துல நிவாசம் பண்ணணும், எனக்கு நித்திய சேவை பண்ணி நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டவன் பரம பாகவதோத்தமன். அவனுடைய பக்தியை அவனுடைய பிரார்த்தனையை மீறி அவன் ஊரை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால நான் உபய காவேரி மத்தியத்துல இங்கேயே சயனிக்கணும்னு ஆசைப்படுறேன். காவேரிக்கும் வரம் கொடுத்திருக்கிறேன், கங்கையை விட வசந்த ஸ்தானத்தை உனக்கு தரேன், உன் மடியில வந்து சயனிச்சுக்கிறேன்னு நான் வரம் கொடுத்திருக்கேன். தர்மவர்மாவினுடைய பிரார்த்தனை ஈடேறணும், காவிரிக்கு நான் கொடுத்த வார்த்தை சத்தியமாகிற காலம் வந்துடுத்து, அதனால இந்த இடத்த விட்டு நான் நகர போறதில்ல. உனக்காக நீ இருக்கக்கூடிய திசையை இலங்கையை நோக்கி நான் சயனிச்சுக்கிறேன், உன்னை கடாட்சிச்சுட்டு இருப்பேன், எப்போதும் என்னுடைய அனுகிரகம் உன் பேர்ல விழுந்துட்டு இருக்கோம், நீ கவலைப்படாம என்ன தியானம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்தில இருந்து இலங்கைக்கு போய் ராஜ்யம் பண்ணிட்டுன்னு அனுகிரகம் பண்ணி விபீஷணனுக்கு விடை கொடுத்தார் பெருமாள்.
சொன்னது போலவே தென் திசை இலங்கை நோக்கி விபீஷணனுக்காக எம்பெருமான் அருள் கிரகித்துக் கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறான் ஸ்ரீரங்கநாதன். அன்னையிலிருந்து சந்திர புஷ்கரணி கரையிலே 2 காவிரிகளுக்கும் நடுவே எம்பெருமான் சயனித்துக் கொண்டான். ஆழ்வாரும் கங்கையில் புனிதமாய காவிரின்னு, கங்கையை விட காவிரி தான் புனிதமானவள்னு ஒத்துண்டார். இப்போ காவிரியினுடையதான அந்த ஒரு வரமும் நிறைவேறிடுத்து. பெருமாளுடைய வாக்குப்படி இன்னைக்கும் காவிரியில தீர்த்தமாடி ஸ்ரீரங்க விமானத்துல ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கிறவாளுக்கெல்லாம் நிறைய பாவங்கள் போகி அவ மோட்சம் போறதுக்கான வழியும் கிடைக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் துலாஸ்நானம்னு ஓடி ஓடி போய் காவிரியில தீர்த்தம் ஆடிட்டு இருக்கோம். இதெல்லாம் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் சாரநாதனுடைய அனுகிரகம். இந்த சாரக்ஷேத்திரத்தினுடைய பெருமையை இன்னும் என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கன்னு நாரதர் ருத்ரனை கேட்க, ருத்ரன் சொல்றார், இந்த சாரக்ஷேத்திரத்துக்கு சமீபத்துல, திருச்சேரைக்கு சமீபத்துல எப்போதும் பாவத்தையே பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மகா துஷ்டனான ஒரு வேடன் வாழ்ந்துட்டு வந்தான். அந்த வேடன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வேடனுடைய தொழில் என்ன? காட்டுக்கு போய் மிருகங்களையோ பறவைகளையோ வேட்டையாடி அதனுடைய மாம்சங்களை சாப்பிடுறது அவனுடைய தொழில். காட்டுக்கு போய் வேட்டையாடுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அகங்காரத்தினால என்ன பண்ணுவான், மனுஷாலாம் வரக்கூடிய வழியில நின்றுண்டு ஆச்சார அனுஷ்டானத்தோட நல்லவாளா இருக்கிற பிராமணாலா பார்த்து பாக்கிற பிராமணாலை எல்லாம் கொன்று அந்த பிராமணாலுடைய மாம்சங்களை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வந்தான். அப்பேற்பட்ட மகா பாபி. அவனுடைய அராஜகம் ரொம்ப முத்தி போயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல பரம தேஜஸ்வியா பார்த்தாலே விழுந்து சேவிக்கணும்னு சொல்லும்படியா உத்தமமான ஒரு பிராமணன் அவன் கைட்ட வந்து சேர்ந்தான். அந்த வேடனுக்கு முன்னால வந்தான். அந்த வேடன் அந்த பிராமணனை பார்த்ததும், இன்னைக்கு நமக்கு தீனி கிடைச்சிடுத்து அப்படின்னு அவனை கொன்று அவன் மாம்சத்தை சாப்பிடணும்னு அவன் கிட்ட நெருங்குறச்ச அந்த பிராமணன் அப்படி கட்டையா மாறி நின்னுட்டான். அதாவது மனுஷன் நின்றுட்டே இருக்கார், தொட்டா கட்டை போல இருக்கார், கட்டை போல அசைவில்லாம இருக்கார். இவனுக்கு பயங்கர கோபம். நல்ல கொழுக்கு முழுக்குன்னு ஒரு நல்ல ஆகாரம் கிடைக்கிறதுன்னு நினைச்சோம். திடீர்னு இந்த பிராமணன் ஏதோ மந்திரத்தை பிரயோகம் பண்ணி கட்டையா மாறி போயிட்டானே அப்படின்னு ஆற்றாமை கோபம் இவனுக்கு. எப்படி இவனை சாப்பிடலாம், வஞ்சிக்கலாம் அப்படின்னு கோபமா ஒரு வார்த்தை சொல்றான். ஹே துராத்மாவே, என்ன வேடிக்கை பாருங்க, பிராமணாலை எல்லாம் கொண்டு சாப்பிடுற இவன் புண்ணியாத்மா, அந்த பிராமணர் துராத்மா. இவன் சொல்றான், ஏ துராத்மாவே, ஏன் கட்டையா நிக்கிற? நான் நினைச்சா உன்னை இப்பவே சாப்பிட முடியும். கட்டையும் ஜீரணிக்கிறதான குடல் எனக்கு. என்ன நினைச்சுட்ட என்ன? நீ உன்னை கட்டையா மாத்திண்டா மட்டும் நான் உன்னை ஒட்டுருவேன்னு நினைக்கிறியா? இப்போதே உன்னை என்ன பண்றேன் பார், உன்னை சம்ஹாரம் பண்ணி உன்னுடைய ரத்தத்தை நான் குடிக்க போறேன் அப்படின்னா. அப்பவும் பேசாம இருந்தார். மிரட்டி பார்த்தா ஒன்னும் நடக்கல. சரி, ஆசவார்த்தை சொல்லி மோசம் பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணா, ஏ பிராமணா, என்னமோ வரவாலாம் என்ன விட்டுடோ ஒன்னும் பண்ணாதேன்னு பயந்து அலறிண்டு ஓடுவா. நீ என்னமோ தைரியமா நிக்கிற, உன்னை சாப்பிடணும்னே ஏன் தெரியல, மனசு வரல எனக்கு. நான் உன்னை கொல்ல போறதும் இல்ல, உன்னுடைய ரத்தத்தை குடிக்க போறதும் இல்ல, உன்னுடைய மாம்சத்தை சாப்பிட போறதும் இல்ல, நீ கவலைப்படாதே அப்படின்னா. இப்போ அந்த பிராமணர் வாயை திறந்து சொல்றார், ஹே பிராமண அபச்சாரப்பட்ட மகா பாவியான துஷ்டனே, நீ என்ன சாப்பிடலாம் முடியாது. நீ மட்டும் இல்ல, யமனே என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னார். இப்படி அகங்காரமான ஒரு வார்த்தையை நான் இது வரைக்கும் கேட்டதில்லையே, உமக்கு என்ன அப்படி ஒரு சக்தி? நீர் என்ன தேவனான்னு கேட்டான் இவன் வேடன். அப்ப அந்த பிராமணர் சொன்னார், நான் இப்போதான் சாரக்ஷேத்திரத்துக்கு போய் சாரநாதனை சேவிச்சுட்டு சார புஷ்கரணியில தீர்த்தாமாடிட்டு வந்திருக்கேன். சாரநாதனுடைய அனுகிரகத்தினாலே சார புஷ்கரணி தீர்த்த ஸ்நானம் சாரநாதன் சேவையினாலே எனக்கு மோட்சம் சித்தம். என்னுடைய சரீரமானது எப்போ பிரிந்தாலும் நான் மோட்சத்துக்கு போறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கேன் இப்போ. அதனால நீ நினைச்சாலும் என்ன சாப்பிட முடியாது. போனா போறது, உன் மீது இருக்கக்கூடிய இரக்கத்தினாலே உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்றேன் ஒரு வார்த்தை. அவர் பரம உத்தமனான ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர். சாரபுஷ்கரணியில தீர்த்தாமாடி சாரநாதனை எல்லாம் சேவிச்சுட்டு மோட்சம் போறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கிறவர். அந்த மகாத்மாவினுடைய அனுகிரகத்தினாலே இவனுக்கு ஏதோ கொஞ்சம் நல்ல புத்தி வந்து வாயை திறந்து ஒரு நல்ல வார்த்தை வாழ்க்கையில முதல் முறை அந்த பிராமணரை கேட்டான். ஹே பிராமணா, நீ சொன்ன அந்த சாரக்ஷேத்திரம் எங்க இருக்கு? நீ சொன்ன அந்த சார புஷ்கரணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான். அந்த பிராமணர் அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசல. திருச்சேரை இருக்கக்கூடியதான திசையை நோக்கி கை காட்டிட்டு பேசாம அங்க இருந்து புறப்பட்டு அவர் ஊருக்கு போய் சேர்ந்துட்டார் அந்த பிராமணர். அந்த பிராமணர் காட்டின திசையில இவனும் சாரக்ஷேத்திரத்தை நோக்கி போனான். சாரக்ஷேத்திரத்துக்கு போனான். போய் சார புஷ்கரணியில தீர்த்தாமாடணும்னு போயிட்டு இருக்கிறச்ச வழியிலேயே சாரக்ஷேத்திரத்துல திருச்சேரையில செத்து போயிட்டான். அவன் பிராணம் போயிடுத்து.
உடனே யமதூதர்கள்லாம் வந்து பாசக்கயிற்றுனால அவனை போட்டு கட்டி இழுத்தா. அந்த சமயத்துல தங்கு சக்கரம் கதைகளை எல்லாம் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு தூதா ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து வந்தா. யம தூதர்கள் இவன் மேல கட்டியிருந்த தோல் கயிறுகளை எல்லாம் அறுத்து தூக்கி எறிந்து யம தூதர்களை விலக்கி தூர துரத்தி விட்டு அந்த வேடனுடையதான ஆத்மாவை எடுத்துக்கொண்டு உத்தமமான ஸ்ரீவைகுண்டத்திற்கு போய் சேர்ந்தார். கணக்கே இல்லாத மகா பிராமணோத்தமர்களை எல்லாம் கொன்று சாப்பிட்ட மகா பாதகனான அந்த வேடனும் கூட இந்த சாரக்ஷேத்திரத்திலே பிரவேசித்த மாத்திரத்தினாலே வைகுண்டம் போனான். அதே அவன் சாரக்ஷேத்திரத்துக்கு வெளியில எங்கேயானும் போயிருந்தானா அவனுக்கு நரகம் தான் கிடைச்சிருக்கும் அவன் மனித பாவத்திற்கு. சார தீர்த்தத்துல தீர்த்தமாடல, சாரநாதனை சேவிக்கல, ஆனாலும் சாரக்ஷேத்திரத்தில் சார தீர்த்தத்தின் கரையில் சார விமான நிழலில் சாரநாதனுடைய திருவடிவாரத்தில் சாரநாயகி தாயாருடைய திருவடிவாரத்தில் அவன் பிராணன் போச்சே, கேவலம் அந்த ஒரு காரணத்தினாலேயே அவன் ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தான் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் மோட்சம் தருவதற்கு என்ன குறை அந்த கஷேத்திரத்திற்கும் அந்த எம்பெருமானுக்கும் அந்த தீர்த்தத்திற்கும்? ஆகையினாலே இந்த லோகத்திலே சாரமான ஒரு கஷேத்திரம்னு சொன்னா சாரக்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருச்சேரை தான். சாரக்ஷேத்திரத்துக்கு சமானமான கஷேத்திரம் இந்த லோகத்திலே இல்லை அப்படின்னு ருத்ரன் சொல்றார். மேலும் ருத்ரன் சொல்றார், மலைகள்ல எப்படி மேரு பர்வதம் உசந்ததோ, நதிகளுக்குள்ள எப்படி கங்கையும் காவிரியுமோ, வேதங்களுக்குள்ள எப்படி சாமவேதம் வசந்ததோ, ருதுக்கள்ல எப்படி வசந்த ருது வசந்ததோ, அப்படியே கஷேத்திரங்களுக்குள்ள இந்த சாரக்ஷேத்திரம் வசந்ததுன்னு நாரதரே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பிரம்மஹத்தி தோஷம் பண்ணினவன், கல் குடிக்கிற பாவம் பண்ணினவன், திருடன், எடுத்துண்ட விரதத்திலேருந்து நழுவினவன், விரதபங்க பாவத்தை பண்ணினவன், இவெல்லாம் சாரக்ஷேத்திரத்தை கண்ணால பார்க்கறதுனாலேயே அந்த பாவத்திலேருந்து விடுபடுறா. சாரக்ஷேத்திரத்துல ஒரு ராத்திரியாவது தங்கின மனுஷன் எல்லா பாவங்கள்ல இருந்தும் விடுபட்டு விஷ்ணு லோகத்திலே கொண்டாடப்படுகிறான். அதாவது அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. எவன் ருத்ரன் நாரதன் சொல்லக்கூடிய நம்ம ரெண்டு பேருக்கும் உரையாடலாக அமைந்த இந்த சாரக்ஷேத்திர மகாத்மியத்தை காதாலே கேட்கிறானோ அவன் புத்திர பௌத்திரர்களை எல்லாம் கண்டு மகிழ்ந்து, அதாவது அவன் வயசாகி பேரம்பேத்தைகள்லாம் தலையெடுத்து அவா வாழறதையும் பார்த்துட்டு தீர்காயுசா இருந்துட்டு பிறகு ஸ்ரீவைகுண்டத்தை அடைவான். அதாவது லௌகீக வாழ்க்கையை பூர்ணமா வாழ்ந்துட்டு லௌகீக வாழ்க்கையினுடைய நிறைவிலே ஸ்ரீவைகுண்டத்துக்கும் போவான் அப்படின்னு சாரக்ஷேத்திரத்தினுடைய புராணத்தை கேட்கிறவாளுக்கு பலன் சொல்லப்படுகிறது. அடுத்தபடியா இந்த க்ஷேத்திரத்துல பண்ணக்கூடிய கைங்கரியங்களுக்கு என்ன பலனோ அந்த பலனை எனக்கு சொல்ல வேணும்னு நாரதர் ருத்ரனை கேட்கிறார். ருத்ரன் ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றார். இந்த சாரக்ஷேத்திரத்திலே சாரநாதனுக்கு ரதம், அதாவது திருத்தேர், அப்புறம் உற்சவம், இதையெல்லாம் பண்ணி வைக்கிறவாளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சுருக்கமா சொல்றேன். எவன் ஒருத்தன் சாரநாதனுக்கு ரதம் தேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அந்த தேர் பண்ணுவதற்குரிய மரம் உட்டு அதை சேகரித்து கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறானோ அவன் இந்த லோகத்தில் எல்லா போகங்களையும் அனுபவித்து கடைசியில வைகுண்டமும் போய் சேருவான். எவன் மரத்தை கொண்டு தேர பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறானோ அவன் ஸ்வேத தீபத்திற்கு அதிபதியாவான். எப்படி இந்திரலோகத்துக்கு இந்திரன் அதிபதியோ சந்திரலோகத்துக்கு சந்திரன் அதிபதியோ அந்த மாதிரி சாரநாத பெருமாளுக்கு ரதத்தை பண்ணி சமர்ப்பிக்கிறவன், ரதத்தை உபயமா சமர்ப்பிக்கிறவன் ஸ்வேத தீபத்துக்கு அதிபதியாவான். அங்கு பல காலம் எல்லா போகங்களையும் அனுபவிச்சுட்டு கடைசியில வைகுண்டம் போய் மோட்சத்தையும் அடைவான். எந்த மனுஷன் பக்தியால ரதோத்சவம் பண்ணி வைக்கிறானோ, ரதத்துக்கான கட்டையெல்லாம் யாரோ சேகரிச்சா, ரதம் யாரோ பண்ணி சமர்ப்பிச்சா, ரதோத்சவம் நடக்கிறதுக்கு செலவு பண்ணி அந்த உபயத்தை ஏத்துக்கணும், ஒன்னும் பேர் இழுக்கணும், அவளுக்கெல்லாம் சாதம் போடணும், தீர்த்தபானம் கொடுக்கணும், அர்ச்சகாலுக்கு சம்பாவனை பண்ணணும், பெருமாளுக்கு தலிகை மாலை, தேருக்கு அலங்காரம், ஊர் ஜனங்களுக்கெல்லாம் பிரசாதம், அந்த மாதிரி அந்த ரதோத்சவம் திருத்தேர் உற்சவத்துக்கான செலவுகளை எல்லாம் ஏத்துண்டு எவன் ஒருத்தன் திருத்தேர் உற்சவத்தை பண்ணி வைக்கிறானோ அவனுடையதான ஆசைகள் எல்லாம் நிறைவேறி கடைசியில் அவன் தேவனாகி சொர்க்கலோகத்துல பல்காலம் வாசம் பண்ணிட்டு அந்த சுகங்களை எல்லாம் அனுபவித்தாவிட்டு வைகுண்டத்துக்கு போய் மோட்சமும் அடைவான் அப்படின்னு திருத்தேர் கைங்கரியத்தினுடைய மகிமையை சொல்றார். இந்த சாரக்ஷேத்திரம் திருச்சேரை திவ்யதேசத்தினுடைய தேர் ரொம்பவும் பெரிய தேர், ஆச்சரியமான தேர். ஏற்கனவே தேர் இருக்கு. நம்மளால தேருக்கு மரம் சேகரிக்கவோ தேர் பண்ணி வைக்கவோ தேர் உற்சவம் எல்லாம் பண்ணி வைக்கவோ முடியாது. தேர் உற்சவத்தை கண்ணால சேவித்தாலே நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும். தேரை இழுக்கலாம். ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்றது போல எல்லாரும் கையில தானே தேர் இழுக்கிறா. நாமளும் தேரை ஒரு 2 இழு இழுத்தோமானா நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். தேர்ல வந்து இருக்கிற சாரநாதனை சேவித்தோமானா நமக்கு அவன் அனுகிரகத்தினாலே எல்லா க்ஷேமங்களும் ஏற்படும்.
தேரை சேவிக்கவாது செய்வோம், நம்முடைய கையாலே திருத்தேரை இழுக்கவாவது செய்வோம். தைப்பூசத்தன்னைக்கு பெருமாளுக்கு திருத்தேர் அவசியம் சேவிக்க வேண்டிய உற்சவம். எவன் ஒருத்தன் திருச்சேரைக்கு வந்து சாரநாதனுடைய சந்தியிலே அணையாத தீப கைங்கரியம் செய்கிறானோ அவன் யோகிகளுக்கு சமானமான ஞானத்தை பெற்று வேதாந்தங்களை எல்லாம் தெரிஞ்சுண்டு என்னென்ன ஆசைப்படுறானோ எல்லாம் நிறைவேறி ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளாட்டம் சந்தோஷமா இருப்பானாம். என்ன பண்ணலாம்? இது நம்மால முடிஞ்ச காரியம்தான். பெருமாள் சன்னதியில விளக்கெரியறதுக்கு நெய் கொண்டு போய் சமர்ப்பிக்கலாம். இந்த திருச்சேரை மட்டும் இல்லை, எந்த பெருமாள் சன்னதிக்கு போனாலும் விளக்குக்கு நெய் சமர்ப்பிக்கிறது உத்தமமான காரியம். ஒரு யாத்திரை ஒரு 10 திவதேசம் போகணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். கேவலம் குறைஞ்சது 50 ml நெய்யாவது, ஒரு திவதேசத்துக்கு 50ன்னு ஒரு 1/2 கிலோ நெய்யாவது சின்ன சின்ன பாட்டில வாங்கி வச்சுட்டோமானா 10 சன்னதிக்கும் நெய் சமர்ப்பிச்சோமானாலே எத்தனையோ சுபிக்ஷங்கள் இருக்கும் நமக்கு. அந்த நெய் உருகிறது போல நம்முடைய பாவங்கள் வினைகள் நம்முடைய கஷ்டமெல்லாம் உருகி அந்த விளக்கு பிரகாசிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனசும் நம்முடைய முகமும் நம்முடைய ஆரோக்கியமும் நம்முடைய பக்தியும் நம்முடைய ஞானமும் பிரகாசிக்கும். அதனால எம்பெருமானுக்கு தீபத்துக்கு நெய் சமர்ப்பிப்பதுன்னு சொல்லக்கூடியது ஒரு உத்தமமான கைங்கரியம். விசேஷமா ருத்ரன் இந்த சாரநாதனுக்கு தீப கைங்கரியம் மகா ஞானத்தை கொடுக்கும்னு சொன்னபடியினாலே அதை பண்ண வேண்டியது இன்னும் உத்தமம். எவன் இந்த சாரநாதனுக்கு துவஜத்தை அதாவது கொடியை சமர்ப்பிக்கிறானோ அவனுடைய பாவங்கள் கொடி காத்துல ஆடுறச்ச அந்த ஆடுறது பாருங்க, அதனாலேயே அவனுடைய பாவம் எல்லாம் தொலைஞ்சு போயிடுமா. பாதுகா சகஸ்திரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், கருடன் பாகவதாலுக்கு ஏதான ஒரு ஆபத்துன்னு சொல்றச்ச தன்னுடைய சிறகுகளை அசைப்பார். அவர் சிறகுகளை அசைக்கக்கூடிய அந்த காற்று பட்டு பாவகிரகங்கள், அதாவது ஒருத்தனுடைய ஜாதகத்துல ஏதோ ஒரு பாவகிரகம் அவனுடைய கஷ்டகாலத்தை தொடங்கி வைக்க போறதுன்னு சொன்னால் கருடன் சிறக உதறக்கூடிய காத்துல நில குலைஞ்சு அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்காம எந்த இடத்துல இருந்தா கஷ்டம் வராம இருக்குமோ அந்த இடத்துல தங்கி போயிடுறதுன்னு சொல்றாரு. அதனால கருடனுடைய சிறகு அசைவினாலே பக்தனுடையதான கஷ்டகாலம் இல்லாத போயிடுறது, பறந்து போயிடுறது. அந்த மாதிரி அந்த கருட கொடி அசைகிறதுனாலேயே அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் இல்லாத போயிடுமா. ஆக கருட கொடியை எவன் சமர்ப்பிக்கிறானோ அவனுக்கு பாவம் எல்லாம் தொலைஞ்சு போயிடுறது. எவன் சாரநாதனுக்கு கொடையை சமர்ப்பிக்கிறானோ அவன் குடை கீழே அமர்ந்து கொண்டு ராஜாவாக இந்த உலகத்தை ஆண்டு பின்னாலே வைகுண்டம் போய் சேருவான். எவன் சாரநாதனுக்கு சாமரம் விசிறி இதையெல்லாம் சமர்ப்பிக்கிறானோ அவன் எல்லா லோகங்களிலும் போகங்களை அனுபவித்து குஷத்வீபம்னு சொல்லக்கூடிய புண்ணியமான தீபத்திலே எல்லோராலும் கொண்டாடப்படுவான். குஷத்வீபத்துல எப்போதும் யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா, மகான்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். அவளே இவனை கொண்டாடுவாளாம். அப்பேற்பட்ட கைங்கரியம் அவன் பண்ணக்கூடிய கைங்கரியம். எவன் சாரநாதனுக்கு கிரீடம் மகுடம் முதலான திருவாபரணங்களை எல்லாம் அவன் சக்திக்கு தகுந்தபடி பண்ணி வைக்கிறானோ அவன் சக்கரவர்த்தியாக உலகத்தை ஆள்வான். எவன் தன்னுடைய சக்திக்கு தக்கபடி பட்டு பீதாம்பரம்னு சொல்லக்கூடிய வஸ்திரங்களை எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறானோ அவன் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அடைந்து ஸ்வர்கலோகத்திலே இந்திரன் முதலானவர்களாலே கொண்டாடப்படுவான். எவன் வட்டில்கள்னு சொல்லக்கூடிய பூஜா பாத்திரங்களை பெருமாளுக்கு உபயமா சமர்ப்பிக்கிறானோ அவன் 7 தீபங்களுக்கும் அதிபதியாகி விஸ்வக்சேனருடைய ஸ்தானத்தை அடைவான். எவன் நந்தவன கைங்கரியம் பண்ணி வைக்கிறானோ அவனுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல இடம் கிடைக்கும். எவன் சாரநாதனுக்கு மாலை கட்டி சமர்ப்பிக்கிறானோ அவனுக்கு குறைவில்லாத சந்ததிகள் ஏற்படும், நல்ல குழந்தை செல்வங்கள் உற்பத்தியாகும். எந்த மனுஷன் சார புஷ்கரணி முதலான இந்த ஊர்ல இருக்கக்கூடிய 9 தீர்த்தங்களையும் புனரமைப்பு செய்கிறானோ, எப்பெல்லாம் தீர்த்தம் துருந்து போறதோ அப்பெல்லாம் தூர்வாரி தீர்த்தத்தை புனர் நிர்மாணம் பண்ணி தீர்த்தமாடும்படியா சௌகரியம் பண்ணி வைக்கிறானோ அவன் எல்லா போகங்களையும் அனுபவித்து சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைகிறான். எவன் ஜீர்ணமான விமானம் கோபுரம் முதலானவைகளை எல்லாம் சோதனம் பண்ணி திருப்பணிகள் பண்ணி புனருத்தாரணம் பண்ணி ஜீர்ணோத்தாரணம் பண்ணி சம்பிரோக்ஷணத்தை நடத்தி வைக்கிறானோ அவன் அடையக்கூடிய புண்ணிய பலத்தை ருத்ரனான என்னால சொல்ல முடியாது, எனக்கு சக்தி இல்லை, எங்க அப்பா பிரம்மாவாலையும் சொல்ல முடியாது. அந்த எம்பெருமான் சாரநாதன் தான் அவன் அடையக்கூடிய பலனை சொல்ல முடியும். கோயில் திருப்பணிக்கு உபகாரம் பண்றது அவ்வளோ பெரிய புண்ணியம். முழுசா நாமளே ராஜாவாட்டம் எடுத்து பண்ணலன்னாலும் பரவாயில்ல, கோயில் திருப்பணி ஆரச்ச நம்மளால முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ பண்ணினாலும் அந்த பலனை வர்ணிப்பதற்கு பெருமாளால தான் முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய உசந்த பலன் இது. எவன் பரம பக்தியோடு கூட திருச்சேரையிலே ஸ்ரீ வைஷ்ணவாலான விஷ்ணு பக்தர்களுக்கு இல்லாத ஏழைகளுக்கு சக்திக்கு தகுந்தபடி பசுவோ பூமியோ எல்லோ ஸ்வர்ணமோ அன்னமோ தானம் பண்றானோ அவன் மனுஷனே இல்ல தேவனுடைய அம்சம் என்று கொண்டாடப்படுவான். எவன் மார்கழி மாச தனுர்மாச ஆராதனத்தின் போது பொங்கல் அப்பம் பாயாசம் இவைகளை சாரநாதனுக்கு கண்டருள பண்ணுகிறானோ அல்லது
இந்த பொங்கல் அப்பம் பாயாசம் பண்ணுவதற்கு தேவையான வஸ்துக்களை வாங்கி சன்னதியிலே கொடுக்கிறானோ வடப்பள்ளியிலே, அவனுக்கு எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறி அவனுக்கு மோட்சமும் கிடைக்கும். சாரநாதனுக்கு கொஞ்சம் கைங்கரியம் பண்ணினாலும் போரும், அவன் ஆசைப்படுறதெல்லாம் அனுபவித்து வைகுண்டம் போய் சேருவான். இதுதான் திருச்சேரையிலே பண்ணக்கூடிய தானங்களினுடைய, சாரநாதனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்களினுடைய மகிமை. திருச்சேரைக்கு வந்தால், சார புஷ்கரணியில தீர்த்தாமாடினால், சாரநாதனை சேவித்தால், அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் முடிந்த கைங்கரியத்தங்களை பண்ணினால், இதுல எதை பண்ணினாலும் மோட்ச நிச்சயம், பாவம் போறது நிச்சயம். இப்படி திருச்சேரையினுடைய பெருமையை நாம் 2 பேரும் பேசின்றோமே, இதை எவன் ஒருத்தன் படிக்கிறானோ அல்லது காதாலே கேட்கிறானோ அல்லது பக்தியினால மற்றவாளுக்கு சொல்றானோ அல்லது பக்தியினால எழுதி மற்றவாளுக்கு புஸ்தகமா கொடுக்கிறானோ, அவன் இந்த லோகத்திலே எல்லா இன்பங்களையும் அனுபவித்து விட்டு இந்த சரீரத்தினுடைய முடிவிலே ஸ்ரீவைகுண்டத்திற்கும் போய் சாரநாதனுடைய திருவடி வழியிலே நித்தியவாசம் பண்ணி கொண்டிருப்பான். அப்படின்னு இந்த சாரக்ஷேத்திரத்தினுடைய பெருமையை சொல்லி ருத்ரன் நாரதருக்கு பிரம்மாண்ட புராணத்தை முடிச்சுட்டார். இதோட பிரம்மாண்ட புராணத்தினாலே சொல்லப்பட்ட சாரக்ஷேத்திர மகாத்மியம் முடிந்தது. இனி பவிஷ்யத் புராணத்திலே சொல்லப்பட்டதான சாரக்ஷேத்திர மகாத்மியம், அத வியாழக்கிழமை உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே சாரநாயிகா சமேத ஸ்ரீ சாரநாத பரபிரம்மனே நமஹ. சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.